கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாய்ந்ததாக இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது பழைய ஏற்பாடு என்பது வரக்கூடிய புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி நிலா இருக்கிற வசனம் செய்கிறது. ஹல்லேலூயா. அதன் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டிலே அதாவது நியாய புஸ்தகத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நியாய புஸ்தகத்துல கிதியோனுடைய நாட்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். கிதியோன் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான் கையில ஒப்பு கொடுத்தாரு. எத்தனை வருஷம்னா 7 வருஷம் ஒப்பு கொடுத்தாரு. மீதியான் கையில 7 வருஷம் ஒப்பு கொடுத்தாரு. மீதியான் இஸ்ரவேல் ஜனங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பொழுதும் யுத்தம் செய்து கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விதைக்கும் போது தடுத்து நிப்பாட்டுவாங்க. அறுவடை செய்யும் போது தடுத்து நிறுத்துவாங்க. இப்படியே திடீர்னு படையெடுத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. ஆண்கள் பெண்கள் சிறைப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. இதன் நிமித்தமாக அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களுக்கு கெபிகளும் குகைகளுமே அடைக்கலமா இருந்துச்சான். கெபிகளும் குகைகளுமே ஓடி ஒளிந்து கொள்வாங்க. வீட்டில் தங்க முடியாது. அந்த எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, ஆளுகளை பிடித்து சிறைப்படுத்துவாங்க, இல்லை கொண்டு போட்டு போவாங்க. இப்படி ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால ஜனங்கள் எல்லாருமே அந்த நாட்களிலே அவங்க கெபிகளையும் மலைகளையும் ஒளிந்து கொடுத்தான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்கள் திட்டம் என்ன சொன்னா, அப்படிப்பட்ட கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது தேவன் நோக்கி பார்ப்பாங்க என்று ஆண்கள் நம்பினார். அதன் அடிப்படையிலே நெருக்கல் வரும்போது தேவன் நோக்கி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது யாரை கொண்டாவது கர்த்தர் செய்வாரு, அவன் ரட்சிப்பார். அதுபோல அந்த நாட்களிலே கிதியோன் என்ற சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை கொண்டு அந்த நாட்களிலே மீதியான் கையிலிருந்து ஜனங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே மீதியானுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெரிய யுத்தம் நடந்துச்சு. பெரிய யுத்தம் நடந்தது. ஹல்லேலூயா. அந்த யுத்தத்திலே கர்த்தர் அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. எப்படி வெற்றியை கொடுத்தாரு சிந்திக்க போயிடும், தியானிக்க போயிடும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படியாக யுத்தம் நடந்தது. எழுத்தின்படியாக யுத்தம் நடந்தது. இந்த நாட்களிலே ஆவிக்கு பிரகாரமாக நமக்கு யுத்த காலத்தில் உட்கார்ந்துருக்கோம். நம்ம யாரு யுத்த காலத்துல நின்று நின்றிருக்கிற யுத்த வீரர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள் சொல்லப்பட்ட வசனம். ஹல்லேலூயா. ஆக அப்படியாக யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்க நமக்கு ஆவிக்கு யுத்தம் இருக்கிறது. அந்த நாட்களில் எப்படி எழுத்தின்படியாக அவங்க யுத்தம் செய்து ஜெயிச்சார்களோ அதே போல இந்த நாட்களில் ஆவிக்கேற்ற பிரகாரமாக யுத்தம் செய்து நாம் என்ன செய்யணும், ஜெயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுப்போர் யாருன்னு சொன்னால் யாரு, கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நம்ம முயற்சி எடுப்போம், குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் சொல்லப்பட்டது. நம்ம குதிரையாக இருந்து யுத்தத்துக்கு ஆயத்தப்பட வேண்டிய நம்முடைய அவசியம். ஆனால் வெற்றி தருவது யாரு, கர்த்தர் தான். அதே போல கிதியோன் நாட்களிலும் கூட அவர் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள். வெற்றி யாரும் வந்துச்சு, கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. அந்த நாட்களே எப்படி வெற்றியை கொடுத்தார் என்று சிந்திக்க பாருங்கள். வெற்றி கர்த்தர் தான் கொடுக்க போறாரு. ஆனால் எப்படி கொடுத்தார் என்பதை சிந்திக்க தான் நீங்க தியானிக்க தான் போறோம். அதாவது முதலாவது பாத்தீங்கன்னா சரி, அந்த கிதியோன் மூலம் ஆண்டு பேசுறாரு, எல்லாத்தையும் யுத்தத்துக்கு அழைப்பிக்கிறாரு. எல்லாத்தையும் யுத்தத்துக்கு அழைப்பி அப்படின்னு சொல்றாரு. இவன் உடனே எல்லா ஜனங்களுக்கும் அந்த 12 கோத்திரங்களுக்கு பேசுறாரு, யுத்தத்தை அறிவிக்கிறார். யுத்தம் வரப்போகிறது. எல்லாரும் யாரெல்லாம் யுத்தம் செய்ய விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் யுத்த வீரராக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நினைச்சீங்க எவ்வளவு சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கும் போது திரளான ஜனங்கள் வர்றாங்க, திரளான வீரர்கள் வர்றாங்க. பின்னால நாம யுத்தத்துக்கு வரணும்னு சொல்லி வர்றாங்க. ஆண்டவர் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் யுத்தத்துல நிப்பாட்டல. அங்கே ஆண்டவர் அவங்களுக்கு பரீட்சை வைக்கிறார். ஹல்லேலூயா. பரீட்சை வைக்கிறார். பரீட்சை வச்சு அதுல ஒரு குரூப்பை போயிட்டு எடுக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அந்த பரீட்சையில தோற்று போன வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு மட்டும் நினைச்சாரு. தனியா நிறுத்தி இவங்களை கொண்டு செய்ய, நீ யுத்தம் செய்ய, நான் உங்களுக்கு வெற்றி தரேன்னு சொல்லி ஆண்டவர் இது பண்றாரு. ஹல்லேலூயா. புதிய நாட்களிலும் ஆண்டவர் எல்லா உலகம் முழுவதுக்கும் ஆண்டவர் அழைத்த இடத்துல வாருங்கள். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு ஜனங்கள் சபையில கூடி வர்றாங்க. எல்லா திரளான ஜனங்கள் கூடி வர்றாங்க. ஹல்லேலூயா. எதுக்கு வர்றாங்க, யுத்தம் செய்வதற்கு வராங்க. ஹல்லேலூயா. யுத்தம் நமக்கு உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, நமக்கு யுத்தம் உண்டு. என்ன யுத்தம் உண்டு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. அதிகாரத்தோடும் யுத்தம் உண்டு. லோகாதிபதியோடு யுத்தம் உண்டு. அந்த லோகாதிபதி நமக்கு வானமண்டல பொல்லாதாவின் சேனையோடு நமக்கு யுத்தம் இருக்கு என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எல்லாத்தோடும் நமக்கு யுத்தம் இருக்குது. முதலாவது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யுத்தம் இருக்குது. ஆக இந்த யுத்த காலத்துல ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். இந்த நிறுத்தி வைக்கிற ஆண்டவர் இதுலயும் ஆண்டவர் ஒரு பிரிவை பிரிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. அதுல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க சிலர், அதுலயும் உண்மையுள்ள சிலர் இருக்காங்க. அவர்களுக்கு ஆண்டு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் உங்களை என்னை ஆண்டு அழைச்சிருக்கிறாரு.
எதற்கு என்று நினைச்சிட்டானா பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. எப்படி பரலோகம் சுதந்திரிக்க முடியும்? இந்த பூமியில வாழும்போது இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும், பிசாசை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும், இந்த உலகத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். அப்படி ஜெயித்தவர்கள் தான் என்னது சொல்லுங்க? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஜெயித்தது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப இத்தனை நீங்கள் நானும் இருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் ஏராளமா இருக்கிறோம். அது மத்தியும் ஆண்டவர் சில பரீட்சைகள் வைக்கிறாரு. அந்த பரீட்சையை வைத்து ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கிறாரு. அந்த ஒரு கூட்டத்தை அப்படியே கொண்டு போறது கிடையாது. அந்த கூட்டத்துக்கு பரீட்சை வைக்கிறாரு. அவங்கள ஒரு சிலர் தான் உண்மை உள்ளவர்கள், அவங்களுக்கு தான் வெற்றி ஆண்ட கொடுக்கிறாரு. வெற்றி கூட கத்து தான். அல்லேலூயா. அவங்க தான் ஜெயம் எடுக்கிறாங்க, அவங்க தான் வெற்றி கிடைக்கிறது, அவங்க தான் ஆண்டு ஜெயத்தை கொடுக்கிறாரு. யாருக்கு என்று சொன்னால் உண்மை உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. அதே போல அந்த கிதியோன் நாட்களில பார்த்தா சரி, அங்கே அந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அந்த கிதியோன் ஒரு பெரிய சேனை திரட்டுறாரு. அல்லேலூயா. திரட்டி அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்த உடனே அந்த கூட்டத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அந்த பரீட்சையில பார்த்தா சரி, தேர்ச்சி பெறாதவங்க ஏராளமா இருக்காங்க. எப்பயும் தேர்ச்சி பெறாத இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. அது பெரும் கூட்டமே தேர்ச்சி பெறாமல் தோற்று போகுது, அவங்க வீட்டுக்கு போச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பரீட்சை வைக்கிறாரு. அதுல இருந்தாங்க, அதுலயும் நிறைய பேர் தோல்வி அடைந்திருந்தாங்க, அவங்களுக்கு போச்சிருந்தாரு. கடைசியில பார்த்தா உண்மையில யாரு? ஒரு சிலர் தான். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் பாருங்க, ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் புதிய பட்டாள ஊழியத்துக்கு வரும்போது அவரும் உலகத்துக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்தாரு. அழைப்பு கொடுக்கும்போது பின்பற்றி வந்த சீசன் எத்தனை பேர்? முதலாவது 70 பேர் சீசன் வந்தாங்க. அது 70 பேர்ல 12 பேர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. 12 பேர் ஆண்டவர் பேசி அழைத்து தெரிந்து கொண்டாரு. அந்த 12 பேர்ல கடைசியில எத்தனை வந்தாங்க? 11 பேர் தான் உண்மையுள்ளவர்கள். அல்லேலூயா. 11 பேர் உண்மையுள்ளவர்கள். ஒருத்தன் யாரு? யூதாஸ் காரியத்து அது திருடா போயிட்டான். அல்லேலூயா. அதுல தோற்று போயிட்டான். அதனால இந்த 11 பேரை கொண்டுதான் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்தாரு. அவங்களை கொண்டுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சபைகள் நீ ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:12 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுடன் நம்பி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தின அப்படினால். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தராக இங்கே 12 ஆண்டு தெரிந்து கொண்டாரு. அதுல ஒருத்தன் திருமணமா போயிட்டான். அது நிமித்தமாக ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டாரு. ஏன் பவுலை தெரிந்து கொண்டார் சொன்னா, அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. உண்மை எண்ணி அவனை தெரிந்து கொண்டார் சொல்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே அழைக்கப்பட்ட நாம எப்படி சொன்னா, எப்படி உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவனுக்கு தான் ஆண்டவர் கருவியா பயன்படுத்துவாரு. அவனுக்கு தான் ஆண்டவர் கருவியா பயன்படுத்துவாரு. அவனுக்கு தான் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசி. 1 கொரிந்தியர் 4:2 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மையில் ஒன்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாகும். அல்லேலூயா. உக்கிரானக்காரன் வேலைக்காரன் எப்படி உண்மையுடன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்களை வேலை செய்ய முடியாது. நீங்கள் நானே சேர்ந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? உண்மையா உள்ளதாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:17 வாசிப்போம். 17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுடனும் என் குமாரனுடைய தீமோத்தேயுவை உங்களுக்கு அனுப்புகிறேன். தீமோத்தேயு அங்க பவுல் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அனுப்புறாரு கர்த்தருக்குள் எப்படி போனவன்? உண்மை உள்ளவன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் உண்மையா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறாரு. அவன் கர்த்தருடைய கரத்துல நாம் கருவியா பயன்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அனைவராக இருக்கலாம். அல்லேலூயா. அது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். சிலரை அது தெரிந்து கொண்ட சிலரை கூட ஆண்டவர் உண்மையுடன் கட்ட தெரிந்து கொண்டாரு. அந்த உண்மையுடன் தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் வேலையை கொடுக்கிறாரு. எல்லாரும் வேலை செய்ய அழைக்கப்பட்டவங்க தான். அவங்க தான் வேலை கொடுக்கிறாரு. அவனுக்கு தான் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறாரு, ஜெயத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நாம் உண்மையுள்ளவா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. அதுபோலதான் கிதியோன் வாழ்க்கையிலே அந்த நடந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34-35 வாசிப்போம். இறங்கினார். எக்காலம் ஊதி கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனசேன் ஆடங்கும் ஸ்தானாதிபதியை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து
செபுலோன் நப்தலி ஆகிய கோத்திரங்களிலிருந்து அனுப்பினார். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை. இங்க பாத்தீங்கன்னா சரி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இவன் அழைப்பு கொடுக்கிறான் யுத்தத்துக்கு. அழைப்பு கொடுக்கும் போது எல்லா தேசங்களுக்கும் அந்த ஒவ்வொரு கோத்தர்களுக்கு இடங்களுக்கு எல்லாம் ஆள் அனுப்பி அழைப்பு கொடுக்கும் போது ஒரு திரளான கூட்டம் அவன் பின்பற்றி வந்தது. அல்லேலூயா. இப்பொழுது சந்தேகம் வந்துச்சு, என்னை கொண்டு நீ ஜெயம் தருவீங்களா என்று ஆண்டவர் பட்சியம் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அழைத்து அந்த அழைப்புக்கு இணங்கி வந்த அத்தனை பேருக்குள்ளாக பட்சி வைக்கிறார். அந்த பட்சியை பார்ப்போம். வாசிப்போம் 7:3 வாசிப்போம். 7:3 அவன் திரும்பி கீலேயாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவான் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 14,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் 14,000 பேர்ல 10,000 பேர் தான் இங்கிலீஷ் பைபிள்ல வருது. 10,000 பேர். இங்க பாத்தீங்கன்னா சரி, அந்த ஆண்டுடைய வார்த்தை கேட்டு திரளான வீரர்கள் வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னா இவங்களுக்கு பரீட்சை வைக்கிறோம். யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன இருக்கு? பரீட்சை வைக்கிறோம். அல்லேலூயா. என்ன பரீட்சை வைக்கிறான்னு சொன்னா அந்த 7:2 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லா கையில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அவர்கள் மீதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் விரோதமா வீம்பு பேசாதபடி பேசுவதற்கு இடமாகும். நீங்க பாருங்க, ஆண்டவருக்கு பரீட்சை முதலாவது கூடி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை வைக்கிறார் சொன்னா, என் கை என்னை ரட்சித்தது என்று வீம்பு பேசாதபடிக்கு. என் கை அப்படின்னா நான் தான் யுத்தம் செஞ்சேன், நான் எத்தனை வந்து வெட்டின பத்தியமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் கை அப்படின்னா பெருமையான வார்த்தை. அல்லேலூயா. பெருமையான வார்த்தை. இந்த பெருமையான வார்த்தை எவன் பேசுறானோ அவன் என்ன செய்ய வீட்டுக்கு அனுப்பு. அல்லேலூயா. வீம்பு பேசுறவன் அவன் என்ன செய்ய அனுப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அழைக்கப்பட்டவர்கள் திரளான பேர் இருக்காங்க. அவள் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன சொன்னா, என் கை தான் ரட்சித்தது என்று வீம்பு பேச்சு பேசுவதெல்லாம் அப்படி அனுப்பி அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சரி 22,000 பேர் போயிட்டாங்க. எத்தனை போயிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. மிச்சம் எத்தனை பேரு? 10,000 பேரு. ஆங்கில பயிர் கொடுத்தது 10,000 பேர். மொத்தம் வந்து எத்தனை பேரு? 32,000 பேர் வந்தாங்க. 32,000 வந்ததுல இப்ப 22,000 பேர் இருக்காங்க பின்னோக்கி போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாம் யாரு? பெருமை உள்ளவர்கள். அல்லேலூயா. அந்த பெருமை உள்ளவர்களை என் கை என்று வீம்பு பேசக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாம் வெளியே போச்சு சொன்னே 22,000 பேர் போயிட்டாங்க. அதுபோல அழைக்கப்பட்டது 1000 பேர் 10,000 பேர் இருக்காங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் தேவன் அழைக்கப்பட்டவர்கள் என்னை நோக்கி பாருங்கள் சொன்ன உடனே அவர் நோக்கி பார்த்தவங்க எல்லாரும் எடுத்து வாருங்கள் சொன்ன உடனே எல்லாரும் வந்தாங்க. திரளான ஜனங்கள் வந்திருக்காங்க. உலகம் முழுவதும் கிறிஸ்தவ ஜனங்கள் கூடி நிகழ்ச்சி தேவனை ஆராதிக்கிறார். சபையில பார்த்தீங்கன்னா 20,000 பேர் 30,000 பேர் 1,00,000 என்று சொல்லி எல்லாம் ஆஸ்திரேலியா கூடி வர்றாங்க. ஆனா எல்லாரும் சபைக்கு வந்து எல்லாரும் பரவாயில்ல பிரவேசிக்க முடியாது. எல்லாரையும் ஆண்டு தெரிந்து கொள்வது கிடையாது. எல்லாருமே வித்தியாசம் சுதந்திரிக்க முடியாது. அவங்க மத்தியில் ஆண்டு பரீட்சை வைக்கிறாரு. அந்த பரீட்சையில பாஸ் பண்றவங்க மட்டும்தான், தேர்ச்சி எழுத மட்டும்தான் பரவ சுதந்திரிக்க முடியும். அது சபைக்கு வந்து எல்லாரும் பரவ முடியாது, போயிட முடியாது. அப்ப 32,000 பேர் யுத்தத்துக்கு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வச்ச பரீட்சையில 22,000 பேர் தோற்று போனாங்க. காரணம் என்ன சொன்னா, அவங்களுக்கு இருந்து என்னது? பெருமை. அல்லேலூயா. இந்த பெருமை இருந்தாலே என்னது? தேவனுக்கு பிடிக்காது. பெருமை உள்ள கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மை வேணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்குள்ள நாம் தாழ்மையா கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஊழியத்தை என்னெல்லாம் செய்யலாம். நாம் சாதாரண வாய் பிடிக்கலாம், கூட்டலாம், சுத்தம் பண்ணலாம், நம்ம ஆராதனை நடத்தக்கூடிய மக்களா இருக்கலாம், இல்ல ஜபத்தை நடத்தக்கூடிய மக்களா இருக்கலாம். இப்படி பல விதமான ஜபக்கூட நடத்தக்கூடிய ஒரு விசுவாசியா இருக்கலாம், இல்ல என் வீட்டு ஜபக்கூட நடத்தக்கூடிய ஒரு விசுவாசியா இருக்கலாம், இல்ல ஆத்மாவை ஆதாயப்படுத்தி சபை கொண்டக்கூடிய ஒரு பெண்கள ஆத்மா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஊழியம் செய்தாலும் சரி, தேவனுக்கு என்ன பணி செய்தாலும் சரி, நமக்குள்ள என்ன கூடாது? பெருமை மட்டும் இருக்காது. அல்லேலூயா. இந்த பெருமை பேச்சு இருந்தாலே என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? அவனை புறம்பே தள்ளி விடுவாரு. அல்லேலூயா. நான் கொடுத்த ஊழியம் அப்படின்னு பெருமை இருக்கிறாரு. கொடுக்கலாம், ஆண்டு கொடுத்தது தப்பே கிடையாது. ஆனா என்ன சொல்லக்கூடாது?
பெருமை கூடாது. எல்லாரும் பார்க்க முடியாது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமை கூடாது. நான் செபிட்டு தான் அந்த ஊழியம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபத்தினால பெருமை வந்துடக்கூடாது. நான் கொடுக்கறதுனால பெருமை வந்துடக்கூடாது. நான் ஆராதனை பண்றதுனால நான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நான் தான் ஆராதிக்கணும், அதனால நான் இல்லைன்னா பாஸ்டர் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் தான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல ஒருபோதும் நமக்கு பெருமையான எண்ணங்கள் சிந்தைகள் வந்து விடக்கூடாது. அப்படி வந்தாலே நமக்கிட்ட ஆண்டு இருக்கிற ஊழியத்தை எடுத்துருவார். ஹல்லேலூயா. வீம்பு பேச்சை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. பெருமையான பேச்சு இருக்கக்கூடாது. தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 1:1 வாசிக்கிறேன். ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் வார்த்தை வரும்போது அந்த இடத்துல போட்டு கிரேக்க வார்த்தை என்னன்னா டவுலோஸ் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. டவுலோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று படிச்சா சரி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஊழியக்காரர் யாரு? அடிமை. அடிமைப்பட்டு கிடையாது, கொத்தடிமை சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுக்கு எந்த உரிமை கிடையாது, கொத்தடிமை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் தான் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன், கொத்தடிமை. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் பெரிய பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஊழியக்காரன் சொல்றது ஒண்ணுமே இல்லை. அவன் யாரு? கொத்தடிமை. ஆண்டவர் வேலை செய்யக்கூடிய ஒரு கொத்தடிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது என்ன சொன்னாரு? எப்படி இருந்தாரு? அடிமையின் தாழ்மை ரூபம் எடுத்து அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது இருந்தாரு, அடிமையா தான் வந்தாரு. ஹல்லேலூயா. அடிமையா தான் போடப்படுது. பிலிப்பியர் 2 வாசிப்போம். பிலிப்பியர் 2:7 வாசிப்போம். பிலிப்பியர் 2:7. அடிமையின் ரூபம் எடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே வானத்தையும் பூமி உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு ஊழியம் செய்ய வரும்போது எப்படி வந்தாரு? அடிமையா வந்தாரு. ஹல்லேலூயா. நீங்க நானும் எப்படிப்பட்டவங்க? அதுக்காக என்னது? நம்மை தாழ்த்த வேண்டிய அவசியமா இருக்குது. நாம எல்லாம் அடிமையாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஹல்லேலூயா. நம்ம பெரிய பாட்டு ஒண்ணுமே கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம நிலம் இருக்குது. அது நிலத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டாரு, நிலத்துல ஒரு தண்ணி பாய்ச்சிட்டாரு, ஒருத்தர் களை எடுக்கிறாரு, ஒருத்தர் நினைச்சாரு கருது இருக்கிறாரு, ஒருத்தர் நினைச்சாரு கருது அடிக்கிறாரு, ஒருத்தர் களத்துல நினைச்சாரு நெல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு. இப்படி ஒருத்தர் எனக்காக எல்லா வேலையும் செய்யறாரு. செஞ்சு விளைச்சு நினைச்சது வந்துருச்சு, அம்பரத்தை பூச்சி வச்சிருக்கோம். இப்ப நான் தானே எனக்கு தண்ணி பாய்ச்சினேன், நான் தானே களை எடுத்தேன், நான் தானே அறுவடை பண்ணேன், நான் தான் களத்துல சேர்த்தேன், இதை எல்லாம் எனக்கு சொந்தம் சொல்ல முடியுமா? வேலை செஞ்சேன். அவனுக்கு கூலி கொடுத்தாச்சு. வீடு கட்டுறோம், கொத்தனாசித்தாலும் வீடு கட்டுறாங்க. அவன் கடைசி வீடு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடு எனக்கு சொந்தம், நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி கொத்தனாசித்தாலும் நிற்பாங்களா? நிக்க முடியாது. ஏன்னா அவங்க கூலியை வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நாம் ஆண்டவருக்குள்ளாக என்ன வேலை செஞ்சாலும் சரி கூலியை ஆண்டவர் கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு வேண்டிய கூலியை ஆண்டவர் கொடுத்துறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு செஞ்சுட்டோம்? ஒண்ணுமே கிடையாது, கூலியை வாங்கிட்டோமே. ஆண்டவர் நமக்கு செஞ்ச வேலைக்கு தகுந்தபடி கூலி ஆண்டவர் கொடுத்து யாரை கொண்டோ எப்படி கொடுத்துட்டாங்க ஆண்டவர். அப்ப என்ன இருக்குது? நம்ம பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் பாய் படிச்சாலும் சரி, நான் ஜெபம் நடத்தினாலும் சரி, நான் ஆராதனை பண்ணாலும் சரி, இல்ல நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அதற்கான கூலியை ஆண்டவர் எந்த விதத்திலேயாவது ஒரு உலகம் ஆசீர்வாதத்தையோ இல்ல வேற எந்த விதத்திலேயோ சுகத்தையோ விடுதலையோ ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் கூலியை கொடுக்கிறாரு. அதன் நிமித்தமாக நாம நான் ஜெபிச்சுதான் இந்த சுகம் கிடைச்சது, ஹல்லேலூயா, நான் ஜெபிச்சுதான் அற்புதம் நடந்துச்சு என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம கையில வைக்க வேண்டிய நம்ம கடமை. விடுதலை யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. விடுதலை ஆண்டவர். ஒருபோது நம்ம ஜெபிச்சா சுகம் கிடைச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு எந்த ஒரு வல்லமை கிடையாது. கையை வைக்கணும், ஆண்டவர் சுகத்தை தர்றாரு. ஹல்லேலூயா. ஆக நம்ம எந்த பெரிய பாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே மரியாதை நினைச்சு பாருங்க. மரியாதை தேவன் சந்தித்த உடனே அவ என்ன பண்ண வாசிங்க. லூக்காவுல 1:30 வாசிப்போம். அதற்கு மரியாள், நான் இதோ ஆண்டவருக்கு அடிமை என ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தான். அதன் மூலமா தான் கர்த்தர் அவனுக்கு ஆவியானவர் வசனம் மூலமாக ஒரு குழந்தை உண்டானது. அடிமை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆக எல்லா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் சொன்னா தாழ்மை. நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு வில்லியம் பிளேன் சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முழுமையா அர்ப்பணிச்சான் சொன்னா அவனை எடுத்து எப்படி பயன்படுத்தான்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு அதிகமா எடுத்து பயன்படுத்தலாம். ஏன் எப்பொழுது சொன்னா முழுமையாக கர்த்தருடைய கருத்துல நினைக்கணும், நம்ம அர்ப்பணிக்கணும்.
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம அடிமை என்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சொல்ல முடியாது, எப்படி பண்ணலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நினைச்சாரு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவரு. அல்லேலூயா. ஆக இந்த நாட்களே அப்படிப்பட்ட வீம்பு பேசுறவனை, அப்படி பெருமை பேசுறவனை முதல் அனுப்பி விடுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். முதல் பரீட்சையில நினைச்சாரு, வச்சுட்டாரு. அல்லேலூயா. 2வது வசனம் வாசிங்க. 7:2 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ. 2வது பரீட்சை பாருங்க. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் போயிடு. அல்லேலூயா. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவான். ஓடி போயிரு சீக்கிரத்துல. அல்லேலூயா. பயம் உள்ளவன் யுத்தத்துக்கு லாயக்கா? பயம் உள்ளவன் யுத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? லாயக் கிடையாது. பயந்துட்டு இருக்கான். அவனுக்கு கத்தியை கொடுத்து யுத்தம் பண்றான்னு சொன்னாங்க. உறுதி அப்படிப்பான், கத்தி அப்படிப்பான், கையை ஆட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் யுத்தத்துக்கு சில லாயக் கிடையாது. அவன் அன்பு. அல்லேலூயா. பயம் ஏன் வருது? ஒரு மனுஷன் ஏன் பயம் வருது? தன்னை குறித்து தாழ்மை நினைச்சிட்டு எதிரி குறித்து பெருசா நினைக்கிறது. எதிரி பெருசா நினைக்கிறது. உதாரணத்துக்கு கோலியாத் இருக்காரு, ராட்சசன் மாதிரி நிக்கிறான், பெருசா நிக்கிறான். அவனை பார்த்து சவுல் பயந்தான். ஏன் பயந்தான்? ஐயோ அப்பா ராட்சசன் ஆச்சு, அது கையை பாரு, அவன் காலை பாரு, அதை வச்சுக்க ஆயுதத்தை பாரு, இவ்வளவு பெரிய ஆயுதத்தை சுமந்திருக்கான் பாரு, நம்மளால கிட்டோடு நிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ராட்சசனா இருக்கானே என்று சவுலும் அவனுடைய யுத்த வீரர்கள் சார்ந்து அவனை பார்த்து பயந்தாங்க. தன்னுடைய பலத்தை குறித்து அவர் சிந்திக்கவே இல்லை. தன்னோட யாருக்கு சிந்தித்துக் கொள்ளவே இல்லை. அவங்க அப்படியாக எதிரியை பலமான நினைச்சு தன்னை என்ன தாழ்த்தி தவறான மதிப்பீடு செய்யும் போதுதான் பயம் உண்டாகுது. அல்லேலூயா. அப்ப பயம் ஏன் வருது சொன்னா, நம்மை குறித்து தாழ்வான எண்ணம் வைத்துக் கொண்டு எதிரியை பெரிய பலசாலியை நினைக்கும் போதுதான் என்னது பயம் வருது. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுக்கு பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? பிசாசை பெருசா நினைக்கிறோம். அப்பா பயங்கரமானவன், இந்த பிசாசு பிடிச்சி ஆகுது பாரு, எப்படி ஆகுது, எப்படி எல்லாம் வாக்கி வரைக்கும் பாரு அப்படின்னு சொல்லி பிசாசை குறித்து பெருசா நினைக்கும் போதுதான் நம்ம தாழ்வா நினைக்கிறோம். நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்மளால போராட முடியாது, நம்மளால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து தவறான ஒரு கண்ணோட்டத்தை இருக்கிறதுனாலதான் அந்த பிசாசை பார்த்து பயம் வருது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க, சாட்சி எழுதி நாங்க கொடுக்கல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பிசாசு தன் முன்னால ஒரு பெரிய உருவமா காட்டி நிக்குமா, பயங்கர உருவமா காட்டி நிக்குமா. அதை பார்த்தோன்னே அவங்க ஜெபம் நிப்பாட்டிடுவாங்க, பயந்து போய் நிப்பாட்டிடுவாங்க. இப்படியே பல தடவை அவங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அந்த பிசாசு பெரிய ரூபத்தை காட்டி முன்னாடி நிற்கும் போது அவங்க பார்த்து பயந்துருவாங்க. அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, ஊழியக்கார ஆலோசனை கேட்டாங்க. கேட்டது ஊழியக்காரன் ஆலோசனை சொன்னாரு. சொன்ன அடிப்படையில அவங்க மறுநாள் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் ஆரம்பிச்சு பிசாசு பெரிய ரூபத்தை முன்னால காட்சி எடுக்கிறான். காட்சி எடுத்து அவங்க ஜெபம் பண்ணலாம் தடை பண்ண முடியாத நினைச்சாங்க. அப்ப இவங்க சொல்லி ஜெபம் நாங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னை காட்டும் என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே அது இருக்கிறது ஏன் போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்ம இப்படித்தான் ஒரு மேன்மையான எண்ணம் நோக்கி இருக்கு. நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டனை முன்வைத்திருக்க, ஆண்டனை தெரிந்து கொண்டு இருக்காரு, எனக்குள்ளாக இருக்கிறாரு. இந்த விசுவாசம் அந்த இருந்துச்சுன்னா இந்த பயம் வரவே வராது. அல்லேலூயா. அது திகில். ஏன் திகில் வருது? நைட்ல போயிட்டு இருக்கிறோம், சின்ன மரம் லேசா அசைச்சு வச்சுங்க, திண்டுக்கு பயந்துருமா இல்லையா? அதான் திகில். திண்டுக்கு பயந்துரும். ஏன் பயப்படுறோம்? அது நாளும் சேர்ந்து போறீங்க வச்சுங்க, அப்ப மரம் அவனா கூட என்ன செய்யாது, பயம் வருமா? வராது. ஏன் வருது திகில்? ஏன் திகில் திடுக்குன்னு பயம் வருது? தனிமை உணர்வு வரும்போது தான் இது திகில் வரும். தனியா போறோமே அப்படிங்கும் போது யாராவது சத்தம் கிடைச்சுன்னா, ஏதோ மரம் அசைச்சாங்க உனக்கு பயம் திகில்னு பயந்துடும், திடுக்குன்னு பயந்துடும். அப்ப எதனால திகில் வருது சொன்னா, தனிமையா இருக்கிற உணர்வு வரும்போது தான் திகில வருது. அவர் தேவன் என்னோட இருக்கிறாரு, சர்வ தேவன் என்னோட இருக்கிறாரு என்ற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, பயம் வராது, திகில் வராது. அல்லேலூயா. ஆக விசுவாசமும் பயமும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒன்று. விசுவாசம் இருக்காது, பயம் இருக்காது, திகிலும் இருக்காது. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக பயம் வராது, திகிலும் வராது. அல்லேலூயா. அப்ப அவங்க விசுவாசம் இல்லை, அந்த யுத்தர்கள் வந்தாங்களே அவங்க விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதனாலதான் அவருக்கு பயம் வந்துச்சு, திகில் வந்தது. பயத்தோடு போகக்கூடியவன் கண்டிப்பா யுத்தத்தை ஜெயிக்க முடியாது.
ஐயோ செத்து போனா என்ன ஆகுது, என் பிள்ளை உயிரா இருக்குது, என் மனைவி யார் காப்பா, யார் காப்பாத்தா என்று சொல்லி பயம் இருந்துச்சுனாலே யுத்தத்தை செய்யாது, முழு மனசோடு செயல்பட முடியாது, முழு மனதோடு கத்தியை செய்யாது, அது வீச முடியாது, எதையும் மேற்கொள்ள முடியாது, தோற்று போவான், வெட்டுப்பட்டு செத்து போவான். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஓடிப்போ, நீ யுத்தத்துக்கு லாய்க்கு கிடையாது, நீ ஓடிப்போ என்று சொல்லி ஆண்டவர் அவர் எல்லாம் போக சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட முதலாவது அழைக்கப்பட்டவர்களாக 2 பரிச்சை ஆண்டு வைக்கிறாரு. அல்லேலூயா. அவர் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் வேணும். பயம் வரக்கூடாது. பிசாசை கண்டு பயப்பட அவசியமே இல்லை. அவனுடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவனை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. சர்வ தேவனாய் இருக்கிறாரு. அவர் பிசாசை ஜெயிக்கிற தேவனாய் இருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் பெற்ற நாம் ஏன் பயப்படணும்? நீங்கள் நானும் சேசித்தவர் அல்லவா? நீங்க நானும் மக்களோட அப்பா நினைக்கலாம், இந்த பரம் நினைக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில நீங்கள் நானும் விலையேறப்பட்டவங்க. ஆண்டு உங்களுக்கு பொறுக்கி எடுத்திருக்கார் ஆண்டவர். உலகத்தை எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும், உங்களுக்கு பிடித்த இடத்துல எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும், அவங்க மத்தியில் ஆண்டு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் நானும் விலையேறப்பட்டவங்க பார்வையில ஒரு நாள் பிசாசில் ஆண்டு கொடுக்க மாட்டாரு. அந்த விசுவாசம் இருந்தால், அந்த நம்பிக்கை இருந்தால், ஒருபோதும் பயமும் திகிலும் நினைச்சாரு வராது. அல்லேலூயா. ஒரு தரமான சபை என்று சொன்னால் எண்ணிக்கை வைத்தல்ல. நீங்க எண்ணிக்கை நிறைய, 10,000 பேர் போறாங்க சபைக்கு, 20,000 பேர் போறாங்க சபைக்கு, 1,00,000 பேர் போறாங்க சபைக்கு. அது எண்ணிக்கை வைத்து ஆண்டு ஒரு பார்ப்பது கிடையாது. எண்ணிக்கை வைத்து ஆண்டு தரத்தை பார்ப்பது கிடையாது. அல்லேலூயா. இந்த சபை வருமானத்தை வச்சு ஆண்டு பெரிய சபைன்னு சொல்றது கிடையாது. எது தரமான சபை என்று சொன்னால் விசுவாசம் கிடைக்கக்கூடிய சபை தான். அல்லேலூயா. விசுவாசத்துல பரிசுத்தத்துல ஆண்டுக்குள்ள வைராக்கியமா இருக்கக்கூடிய சபை தான் என்னது தரமான சபை. அல்லேலூயா. அந்த தரமான சபை தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதம் தாவீது சொல்றாரு 23:5 சொல்றாரு, மரணங்கள் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என்ற கர்த்தரோடு இருக்கிறாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரு. நான் ஆடா இருந்தாலுமே யாவது மந்திரம் இருக்கிறேன், கர்த்தருடைய மந்திரம் இருக்கிறேன். என் மேய்ப்பர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. அதாவது கூலிக்காரன் மேய்ச்சல் போனா என்ன சொல்றாங்க, அந்த ஆடு பயப்படலாம். ஆனா என்ன மேய்க்கிறது யாரு? வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவருடைய மந்திரம் ஆடா இருக்கேன், என்ன ஆண்டவர் விடுவாரா? தாவீது என்ன கரடியின் வாய்க்கு எரிசாந்து ஆட்டை தப்பிச்சான், சிங்கத்தின் வாய்க்கு எரிச்சு ஆட்டை தப்பிச்சான். சாதாரண மனுஷன் தாவீது, சின்ன பையன் தாவீது, அவனே ஆட்டுக்காக யுத்தம் செய்து அவ்வளவு சிங்கத்தையும் அவ்வளவு கரடியும் பீறி போட்டான். அப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமிப்படைத்த தேவன், சர்வ தேவன் அவருடைய மந்திர ஆட்டை விட்டுருவாரா? அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு எனக்கு வேணும். அல்லேலூயா. அதான் தரமான சபை. அல்லேலூயா. அவன் தான் யுத்தத்துக்கு லாயக்கானவன், அவன் யுத்தத்துக்கு தகுதியானவன், அவன் தான் பரவ சுதந்திரிக்க முடியும், அவளுக்கு தான் ஜெயத்தை கொடுக்க முடியும், அவளுக்கு தான் ஊழியத்தை கொடுக்க முடியும், அவளுக்கு தான் பொறுப்பை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இப்ப அழைக்கப்பட்டவங்க ஆண்டு 2 பரிச்சை வச்சாரு. அதுல 22,000 பேர் போயிட்டாங்க. மிச்சம் 10,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டு பரிச்சை வைத்தாரு. இதுல என்ன சொன்னா பரிச்சையில வாசிப்போம். அதுக்கு வாசிங்க 7ஆம் அதிகாரம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. இங்க பாத்தீங்கன்னா சரி, இன்னொரு பரிச்சை வைக்கிறாரு. என்ன பரிச்சை சொன்னா, தன்னை, தன் குடும்பத்தை, உலகத்தை நேசிக்கிறவன் எனக்கு தகுதியாக இல்லை. பரிச்சை 2வது பரிச்சை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மத்தியிலையும் பரிச்சை. என்ன பரிச்சை? தன்னை நேசிக்கிறவன், என் குடும்பத்தை நேசிக்கிறவன், உலகத்தை நேசிக்கிறவன் என்ன செய்யணும்? அவன் யுத்தத்துக்கு தகுதியானவன் கிடையாது, அவன் அனுப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவர் உலக சிநேகத்தை வெறுக்கிறார். உலக சிநேகத்தை வெறுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஆண்டவத்துக்கு ஆள் எடுத்தாங்க வச்சுங்க, வேலைக்கு சேர்ந்துட்டாங்க வச்சுங்க, வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அது 10 மாதமும் என்ன செய்ய முடியாது, வீட்டுக்கு வரவே முடியாது. வருஷத்துக்கு 2 மாசம் தான் செய்யணும் வீட்டுக்கு வர முடியும். இந்த 10 மாசமும் ஒரு மனைவியோ பிள்ளைகளையோ தாயோ அப்படின்னு நினைப்பதற்கு நேரமே அப்படின்னு இருக்காது. அசல் சொல்ல வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:4. தன்னில் சேவை பண்ணுகிறவன் எவனும் தன்னை சேவை எழுதி கொண்டவனுக்கு ஏற்றாயிருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தன்னில் சொன்னால் ராணுவம், வெற்றி,
வீட்டுல சேர்றவங்க என்ன செய்வாங்க, தன்னை சேவை கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னது, ஒரு வெற்றிக்கு போகும்போது அங்க என்ன செய்வாங்க, ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுப்பாங்க. என்ன எழுதி கொடுப்பாங்க, நான் இத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இந்த ராணுவத்துல பணி செய்ய சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அந்த எழுதி கொடுத்த நாள் முதற்கொண்டு அவங்க அந்த வீட்டுக்கு உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வருஷத்துல 10 மாசம் வீட்டுல வேலை செய்ய வேண்டும். அந்த வேலை செய்ய நாட்கள்ல குடும்பத்தையோ பிள்ளைகளையோ மனைவி பிள்ளைகளையோ தாய் தகப்பனையோ எதையுமே சொல்லாது, நினைக்க கூடாது. அந்த ராணுவத்துக்கு உண்மையா இருக்க வேண்டும். இது நிறைய பேர் வரக்கூடாது. அல்லேலூயா. வச்சுங்க, வெளியில பாதுகாப்பு படையில ராணுவம் இருக்காரு, வெளியில பாகிஸ்தான் நிலையில இருந்தாரு, ஒரு ராணுவ பாதுகாப்பு இருக்கிறாரு. அங்க உட்காந்துக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நினைச்சாரு, தன் வீட்டையும் பிள்ளையும் நினைச்சிட்டாரு, நேரம் பிள்ளை நினைச்சு ஸ்கூல் போடுமா, நேரம் மனைவி என்ன செஞ்சுட்டு இருப்பான், அப்படி எல்லாம் அவங்க நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், எதிரி யாரும் நினைச்சு போட்டுறான் போடுறான் இல்லையா? அப்ப தன்னுடைய சேவை செய்யறவன், ராணுவத்துல சேவை செய்யறவன் என்ன கூடாது, உலக எண்ணம் உலக சிந்தை தன்னுடைய தாயோ தன் மகனையோ பிள்ளையோ மனைவியோ நினைச்சாரு எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்ற அலுவலகம் சிக்கிக் கூடாது. அல்லேலூயா. 2 மாசம் லீவ் தருவாங்க. அந்த 2 மாசம் நீ சந்தோஷமா என்ன பிள்ளைகளோடய மனைவியோடய தாய் தகப்பனோடய சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் அது. அந்த நாட்கள் ஒண்ணு அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த 10 மாத அளவு அங்க உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் வைக்கிற பரீட்சை. இந்த நாட்களிலே இந்த 10,000 பேருக்கு ஆண்டு வச்ச பரீட்சை இந்த நியாயங்கள் 7:5 சொல்லப்பட்டிருக்கு. வாசியம் மறுபடியும். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து பார்த்து உன்னோட கூட வரலாம். நான் யாரை குறிக்கிறேனோ உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக செய்தான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானவரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். இங்க பாருங்க, 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் இப்படி ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை சொன்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணிக்கு விடு. எல்லாம் வனாந்தரத்தில் நடந்துருக்காங்க, யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு 10,000 போயிட்டு இருக்கும்போது இவங்களை பரீட்சை எடுத்து ஆரம்பிச்சாரு. உங்க தேர்வு செய்யறாரு. எப்படி செய்யறாரு சொன்னா, தாகமா இருக்காங்க. தாகமா இருக்கும்போது மனுஷியே தண்ணிக்குள்ள போ சொல்லு அப்படின்னு சொன்னேன். அங்க ஒரு தண்ணி ஆறு தண்ணி ஓடுது, இல்ல கம்மாயில இருக்கோ ஏரியில இருக்கோ தண்ணி இருக்கு நிறையா. அங்க எல்லாம் போகும்போது எல்லாம் ஓடி போய் தண்ணி பார்த்தோட நினைச்சாங்க, தண்ணி குடிக்க போறாங்க. அதுல பெரும்பாலும் நினைச்சா சொன்னா தண்ணிக்குள்ள முழங்கால் போட்டு தண்ணியை குடிக்கிறாங்க அள்ளி. ஒரு சிலர் நினைச்சாங்க கையில அள்ளி நச்சு குடிக்கிறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த முழங்கால் போட்டு தண்ணி குடிக்கலாம், இவங்க ஒரு தள்ளு ஒரு பக்கம் தள்ளு, இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு நினைச்சல சரி கிடையாது, லாய் கிடையாது. அதே 300 பேர் பாருங்க, சரி கையில அள்ளி தண்ணி குடி நக்கிறாங்க, குடிக்கூட இல்ல நக்கி குடிக்கிறாங்க. அவங்க தான் உண்மையானவங்க. அவங்க தனியா பிடிச்சு வை எப்படி சொல்றாரு. 10,000 பேர்த்துல 300 பேர் தெரிந்து விடுறாரு. அல்லேலூயா. கடைசி 30 பேரு 300 பேரு. இப்ப என்ன ஆவிக்கு அர்த்தம் இருக்குன்னு சொன்னா, இப்ப பாருங்க யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள ஆண்டவர் போச்சுட்டாரு, போய் தண்ணி குடிச்சுங்க, வேற தண்ணி குடிச்சுங்க சொல்லும் போது இவங்க ஓடி போய் முழங்கால் போட்டு அநேக தண்ணி அள்ளி இருக்காங்க, குடிக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சமயத்துல அள்ளி குடிக்கும் போது அவங்க தண்ணி நல்லா குடிப்பாங்க, நிறைய குடிப்பாங்க இல்லையா? முழங்கால் போட்டு தண்ணி குடிச்சாரு நிறைய குடிப்பாங்க. அல்லேலூயா. பௌத்து குடிப்பாங்க. ஆனா அதே சமயத்துல அள்ளி நக்கி குடிக்க முடியல. அது எடுத்து குடிக்கலாம், பௌத்த குடிக்குமா? பௌத்த குடிக்க முடியாது. என்ன செய்வாங்க, தொண்டையை நினைச்சுக்கலாம். அல்லேலூயா. நாய் நக்கமா நக்கி குடிச்சாங்க, தொண்டையை நினைச்சுக்கலாம் முடிய, அது வயிறு குடிக்க மாட்டான். இப்ப யுத்தத்துக்கு போறவன் வயிறு குடிச்சா என்ன ஆகும்? யுத்தம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எங்க போறான்? யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கான். ஓட முடியாது. தண்ணி நிறைய வயிற்று குடிச்சாலும் ஓட முடியாது, வேட்டையோட ஓட முடியாது. அப்ப யுத்தத்துக்கு போறது தெரியாம இவன் தன் வயிறை நிரப்பணும்னு நினைக்கிறான். தன் தாகத்தை தீர்க்கணும் என்ற ஒரே எண்ணத்துல வந்து இவன் போய் அப்படி அள்ளி அள்ளி என்ன வந்து நிறைய குடிச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. அவங்களும் என்ன சொன்னா, யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம்,
யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, தண்ணி பவுர்ந்தா குடிச்சா யுத்தம் செய்ய முடியாது, அதனால தொண்டை அணைச்சிக்கணும்னு சொல்லி நக்கி நக்கி குடிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் பரீட்சை பார்க்கிறாரு. அப்ப முதல்ல உள்ளவங்க யாரு சொன்னா தற்பிரியர், தன்னை பிரியப்படுத்தக்கூடியவங்க. அல்லேலூயா. தன்னை பிரியப்படுத்தக்கூடியவா இருந்ததுனாலதான் ஆண்டவர் ஒதுக்குன்னு சொன்னாரு. வசனம் சொல்லி வாசிக்கும் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 வாசிக்கும். 37 தகப்பனையாவது தாயையாவது என்னையும் அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. இல்லையா? தாயினாலும் சரி, தகப்பனாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, என்னையும் அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நேசிக்கணும். உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, பலத்தோடு அவரை தான் நேசிக்கணும். ஆண்டவர் எப்பவுமே என்ன சொல்ல சொன்னா அவரை தான் நேசிக்க சொல்றாங்க. அல்லேலூயா. வேற யாருக்கும் இடம் கிடையாது. இருக்கு, ஆனா அவரை காட்டிலும் தேவனுக்கு முதலாவது அன்பு பெற வேண்டும். அல்லேலூயா. தற்பீனா கூடாது, நான் எனக்கு தான் அப்படின்னு நினைக்க கூடாது. எனக்கு என் பிள்ளை தான், என் மனைவி, என் குடும்பம் அப்படின்னு நினைக்க கூடாது. முதல் ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு வாசிக்கும் லூக்காவுல 14:30 வாசிப்போம். லூக்கா 14:33. உங்களுக்கு எவனாகிலும் உண்டானது எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அல்லேலூயா. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனாக, தேவனுடைய சீசனாக, தேவனை பின்பற்றவனாக, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரனாக இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன செய்ய கோவில் இருக்கும்போது எல்லாத்தையும் வெறுத்துடணும். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போற எப்படிப்பான் வீழ்ச்சிக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போறான் எப்படி இருப்பாங்க, எல்லையில போய் பாதுகாத்துட்டு இருக்காங்க. என்ன செய்வாங்க, உயிருக்கு பயந்து இருக்க முடியுமா? உயிரை வெறுத்தான் செய்ய முடியும், யுத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வெறுத்துடணும். யுத்தத்துல செய்யணும் சொன்னா எல்லாத்தையும் வெறுத்துடணும். என் ஜீவனை வெறுத்துடணும், என் தகப்பனை வெறுக்கணும், தாயை வெறுக்கணும், பிள்ளைகளை வெறுக்கணும், மனைவி வெறுக்கணும். அப்படி யுத்தம் தான் என்ன செய்ய முடியும், யுத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படி வெறுக்காத பட்சத்துல எனக்கு மனைவி எனக்கு பிரியம், என் பிள்ளை எனக்கு பிரியம், என் குடும்பம் எனக்கு பிரியம் சொன்னா ஒருபோது யுத்தத்தை செய்யாது, நிக்க முடியாது. அவன் எல்லாத்தையும் வெறுக்கிறதா யுத்தத்தை நிக்க முடியும். அதுபோல தேவனுடைய சோதனை சொன்னால பூமியில வாழும்போது எல்லாத்தையும் காட்டிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருக்கு, அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் தாய் தகப்பன் எல்லாமே. அல்லேலூயா. இன்னொரு வாசிப்போம். யோவான்ல 17 வாசிப்போம். யோவான் 17:14. அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லது போல அவர் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தை நேசிக்கவில்லை, உலகம் எனக்கு சொந்தமாகவும் இல்லை. நான் உலகத்தை நேசிக்காமல் எப்படி நான் உலகத்தை வெறுத்து இருக்கணும், அது போல என் சீசர்கள் இருப்பாங்க, வெறுத்து இருப்பாங்க, உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கூட ஆண்டவர் அனுபவிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்க ஆண்டவர் அனுபவிக்கிறாரு, குழந்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுபவிக்கிறாரு, நல்ல உடை கொடுத்து அனுபவிக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க ஆண்டவர் அனுபவி கொடுக்கிறாரு, நல்ல சாப்பாடு கொடுக்க ஆண்டவர் சாப்பிட அனுபவிக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்பாடு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அளவுதான். அல்லேலூயா. அது உலகத்துல பற்றா ஏற்படாது. உலகத்து மக்களை பார்த்து நாம அப்படி உலக மக்களை போல வாழ்ந்துடக்கூடாது. அவர்களுக்கு வேறுபட்ட வாழ்க்கை வாழத்தான் உங்களை இன்னைக்கு கதை செய்து கொண்டிருக்கிறாரு. உலக மனுஷன் இருக்காங்க அல்ல. உலகம் நீங்க என்ன பல வேஷம் போட்டு தெரியுது, அதுக்கு நம்ம வேஷம் போட்டு கொண்டு சொல்றாரு. அவங்களுக்கு போல வாழ்ந்து விடக்கூடாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவங்க. தேவன் உங்களை என்னை நாங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறாரு. ஆண்ட இயேசு போயிட்டு வந்து உலகத்தை நேசிக்கவில்லை, தனக்கு ஒன்று வீட்டை கட்டிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. நம்ம எத்தெல்லாம் படுப்பேன் படுக்கவில்லை, எந்த இடத்துல படுத்துட்டாங்க, எந்த இடத்துல தூங்க, எந்த சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு உலகத்தை பற்று அற்றவர்களாக ஜீவித்தபடினாலே அவரை பின்பற்ற நாமும் உலகத்தை பற்றற்றவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு கேட்கிறாரு, ஆதியாகமம் புத்தகம் 30 சொல்றதுக்கு லாபானுக்கு போய் சொல்றாரு, நான் உனக்கு வருஷமா சேவை செஞ்சு உனக்கு நான் உழைச்சிட்டேன், என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் எப்ப சம்பாதிப்பது? அப்ப என்ன அர்த்தம்? வாசிப்போம். ஆதியாகமம் 30 வாசிப்போம். ஆதியாகமம் 30:30. கொஞ்சம் மிகவும் பெருகி இருக்கிறது, என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? அல்லேலூயா. யாக்கோபு கேள்வி இருந்துச்சு, நான் என் குடும்பத்துக்கு எப்ப சம்பாத்தியம் பண்றது? அல்லேலூயா. இந்த கேள்வி யூதாசுக்கு வந்துச்சு. யூதாசுக்கு நான் இயேசுனாலே போயிட்டு இருக்கேன், 3 வருஷம் இயேசுனாலே எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு என்னது சொந்த வீடு இல்லை,
அவன் மனைவி எல்லாம் விட்டு வந்துட்டேன், நான் எப்ப சம்பாதிக்கிறேன், 20 நாளைக்கு போயிட்டு தான் எப்ப சம்பாதிக்கிறது அப்படி எண்ணம் யாருக்கு வந்துச்சு? யூதாஸுக்கு வந்துச்சு. அதனாலதான் 30 வெள்ளிக்காசு வந்து இயேசு காட்டி கொடுத்துட்டான். 30 காசு கிடைக்கிறது வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். கேயாசிக்கு வந்துச்சு. எலிசாவுடைய சீசன் ஆகிய யாரு? கேயாசி. அவனுக்கு வந்துச்சு, இந்த எலிசாவுடைய ஊழியம் பண்ணிட்டுருமே, விருப்பினாலேயே போயிருக்கோம், விருப்பினாலேயே பூஜா தீர்த்துருமே, நம்ம எப்ப சம்பாதிக்கிறது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது, நமக்கு ஒரு வீட்டை எப்ப கட்டுறது அப்படின்னு என்ன வந்தோம்னாலாம் அவன் நாகமாட்டினாலே வந்து போயிட்டான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்னென்ன எப்ப தேவை என்பது கர்த்தருக்கு விஷயம் நல்லாவே தெரியும். அதை ஏற்றவரை கர்த்தர் கொடுப்பார். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் யாரையும் அவர் அழைத்தவர் யாரும் பட்டினியா போறது கிடையாது. ஹல்லேலூயா. வீட்டில் அவர்கள் தனித்தரா விடுறது கிடையாது. ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் கொடுப்பாரு. முதல்ல என்னது? கர்த்தர் யாரையும் பார்த்துக்கொள்வார். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் யூதாஸுக்கு இல்ல, அந்த கேயாசுக்கு இல்லாம போச்சு. இதே எலியாவுக்கு நினைச்சாரு, பின்னாலேயே போனார் ஊழியத்துக்கு. அவருக்கு பெரிய ஊழியத்தை சொல்லித்தரல. என்ன பண்ணாரு? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அப்படின்னு புறப்பட்டுருக்கு. அப்ப எலியா சாப்பிட்டு கை நீட்டுவாரு, தண்ணி ஊற்றி கழுவுவாரு. ஹல்லேலூயா. அந்த வேலையை செஞ்சாரு யாரு? எலிசா. ஆனா எலியா பதம் எடுத்துக்கப்பட்ட பிறகு எலிசாக்கு ஆண்டவர் வரங்களை வளமை கொடுத்து அவனை காட்டிலும் எட்டிப்பான வரங்களை வளமை காண்ட கொடுத்தாரு. அந்த விசுவாசம் இருக்கிற ஆண்டுக்காக வேலை செய்யறேன், ஆண்டவரை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், கண்டிப்பா கர்த்தரை போஷிப்பாரு, என் தேவையை சந்திப்பாரு, என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாமல் தன்னை பிரியப்படுத்தும்படியாக வாழும் போது அது கர்த்தருக்கு அவன் ஆதரவாக காணப்படுவான். ஹல்லேலூயா. எபிரேயர்ல எனக்கு பிடிச்ச வசனம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் 13:5 வாசிப்போம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாததாக நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன் சொன்னா ஆண்டவர் நேரடியாக பேசின வார்த்தை இது. ஆண்டவர் நேரடியாக பேசினார். வெளிநாட்டுக்கு வேலைக்காக போனேன், அங்கதான் ஆண்டவர் ரட்சித்தாரு. அது வரைக்கும் நான் ஒரு கம்யூனிஸ்ட் வழியா இருந்தேன். அங்க போனதுக்கு தான் ஆண்டவர் அறிந்து கொண்டேன். அங்க அறிந்து கொண்ட பிறகு முதலாவது போனேன். முதலாவது போயிட்டு 3 நாள் திரும்பி வந்துட்டேன். வெளிநாட்டுக்கு ஹாங்காங்க்கு போயிட்டு 3 நாள் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்தது மறுபடியும் ஆண்டவர் விசுவாசம் வைத்து உள்ள கடந்து போனேன். அந்த ஆண்டு அற்புதமாக அதிசயமாக எனக்கு போய் சேர்த்தாரு. சேர்த்து பார்த்தீங்கன்னா சரி, அந்த விசுவாசம் இல்லாத அப்படினால அங்க வேலை செய்ய முடியல. வேலை செய்ய முடியாம வீட்லயே 2 மாசம் முடங்கி இருந்தேன். எந்த வேலையும் செய்ய முடியாது. சம்பாதிக்க போனேன், அன்னைக்கு சம்பாதிக்க பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல. 2 மாசம் வீட்டுல முடங்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு சரி, பக்கத்து வீட்டுக்காரருடைய உதவி மூலமாக ஒரு பகுதி நேர வேலை கிடைச்சது. காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஒரு நாள் வேலை வைப்பேன், மறுநாள் மதியத்திலிருந்து காலை நைட் சாயந்தரம் வரைக்கும் வேலை வைப்பேன். இப்படியாக ஒரு குறைஞ்ச சம்பளத்துல ஒரு வேலை கிடைச்சது. அது ஒரு 3-4 மாசம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டு ஏற்றுக்கொண்டேன், ஆண்டு அறிந்து கொண்டேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டு ஒரு பத்திரிகை கம்பெனில வேலை கொடுத்தாரு. அந்த பத்திரிகை கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னா சரி, முதல் மாசம் சம்பளம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 60,000 வரைக்கும் கொடுத்தாரு. 2வது மாசம் சம்பளம் பார்த்தீங்கன்னா சரி, நினைச்சு பார்க்காத அளவுக்கு என்னுடைய வேலையை பார்த்து உண்மையை பார்த்து இருந்தாங்க. சம்பளத்தை திடீர்னு கூட்டிட்டாங்க. கூட்டினா எங்க சித்தப்பா வந்து வேலை பார்க்குறாரு. அவர் 32 வருஷம் வளர்க்குறாரு. 32 வருஷமா என்ன சம்பளம் வேலை பார்த்து அது கடைசி நாட்கள் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதே சம்பளத்தை எனக்கு கொடுத்தாங்க. எங்க சித்தப்பா போராப்பட்டாரு. சித்தப்பா மேல போராப்பட்டு, ஏன் அப்பா உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்காம நான் அந்த வரைக்கும் வந்துடலாமா, நீ என்ன வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு அவர் 32 வருஷம் சர்வீஸ் பார்த்து அவருக்கு கிடைச்ச சம்பளம் என்னவோ கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வச்சுங்க, 1 லட்சம் ரூபாய். அந்த சம்பளத்தை கடைசி நாள் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப கடைசி சம்பளத்தையும் பேங்க்ல எனக்கு போட்டுவிட்டாங்க. அதை எடுத்தேன். எடுத்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, என்ன பேசினா சொன்னா, நீ உன் நாட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அப்பதான் சம்பளம் எனக்கு உயர்வா கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு வருஷம் வளர்த்தாதான் எனக்கு என்னது எல்லாம் கடன் பிரச்சனை அடைஞ்சு போயிடும், நல்ல காசு செல்வத்தோட நினைச்சு வந்து ஊருக்கு போய் சேரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த நாட்டில் இருக்காத, நாட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அப்ப சொன்ன உடனே எனக்கு திருப்பி 3 தடவை ஆண்டவர் தட்டி எழுப்பி சொன்னார். இரவுல தூங்கும் போது தட்டி எழுப்பி 12 மணி 1 மணிக்கு எழுப்பி என்ன ஆண்டவரேன்னு கேட்பேன், ஏன் உட்காந்து கேட்பேன். அவர் சொல்லுவாரு, நீ சொந்த போ அப்படிப்பாரு, புறப்பட்டு போ அப்படிப்பாரு. அவர் எங்க ஆண்டவரை போறது படுத்துக்கிறேன். இப்படி 3 முறை ஆண்டு தட்டி எழுப்பி சொன்னாரு. அப்ப ஆண்டு சொந்த வாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டு வார்த்தை கொண்டு பேசினாரு, உனக்கு பண ஆசை வேண்டாம், ஹல்லேலூயா, இருக்கிறது போதும் தானே, ஹல்லேலூயா, நான் உங்களோட இருப்பேன், அது போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு பேசினாரு. அது அடிப்படையில் தான் அந்த ஊரை விட்டு நான் அனுப்பிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து என் சித்தி சித்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பேசினாங்க, என்னடா நீ சம்பாத்தியம் இப்பதான் வேலைக்கு போயிருக்க, 1 வருஷம் வேலை பார்த்தா போதுண்டா, கடன் பிரச்சனை அடைஞ்சிடலாம், நல்லா இருக்கலாம்னு சொல்லி என் சித்தி சித்தப்பா என் ஊழியக்காரர் கூட சொன்னாரு.
ஹalleluya. அடுத்த திட்டம் தெரியும் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ போ அப்படிட்டாரு. அந்த வார்த்தை கேட்டு எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் மீறி நான் அந்த நாட்டுக்கு சேர்ந்தேன். கையில் வரும்போது கையில் ஒண்ணுமே இல்லை. அந்த கொடுத்த பணம் டிக்கெட்டும் சரியா இருந்துச்சு, மற்றபடி இருக்கு கையில் கொண்டு வரல. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வந்தேன். அவன் பணம் வேண்டாம் இருக்க போதும் என்ன சொன்னாரு. அந்த வார்த்தை கேட்டு வந்தேன். ஆண்டு இது வரைக்கும் நினைச்சல குறைவா எனக்கு கொடுக்கவில்லை, எல்லாம் நிறைவாக ஆண்டு வச்சிருக்காரு. ஹalleluya. அந்த விசுவாசம் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த விசுவாசம் அன்னைக்கு அந்த ஆபிரகாம் இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் தான் யுத்தத்துக்கு சரியானவன். ஹalleluya. அவன் கையில தான் ஆண்டு பொறுப்பு கொடுக்க முடியும், அவனுக்கு தான் ஆண்டு ஜெயத்தை கொடுக்க முடியும். ஹalleluya. ஆக இந்த தெரிந்துகொள்ள பட்டணத்துல முதல் பரீட்சையில அன்னைக்கு தோற்று போனாங்க. இரண்டாவது பரீட்சை சரி அந்த தோற்று போன இன்னொரு காரணம் என்ன காரணம் சொன்னா, ஆண்டவர் அங்கே அவங்களுடைய செய்தியை பார்க்கிறாரு. இப்ப வாங்க வேகமா வந்து என்ன போட்டு அள்ளி குடிக்கிறாங்க. குடிக்கும் போது எப்படி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. மாங்கா போட்டு குடிக்காங்க, தண்ணி குடிக்கும் போது எப்படி இருப்பாங்க அப்படி பாருங்க. எங்க இருக்கும்? தண்ணில இருக்கும், கீழே இருக்கும், அதான் இருக்கும். அப்ப இவன் எங்க போயிட்டு இருக்கான்? விட்டத்துக்கு போயிட்டு இருக்கான். எந்த நேரத்துல ஆனாலும் எது நினைச்சா வந்து தன் மேல ஆயுதத்தை எய்வான். அந்த சூழ்நிலை போயிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட தரிசனம் இல்லாம கொஞ்சம் கூட பயம் இல்லாம நினைச்சா சொன்னாங்க அது தண்ணிட்ட பார்த்துருக்காங்க. அதே சமயத்துல பாருங்க ஒரு 300 பேர் நினைச்சா சொன்னா கையில அள்ளி நக்கி குடிக்கிறாங்க. அப்ப குடிக்கிறது எப்படி இருப்பாங்க? அவங்க பார்த்து இருக்கும் மேல பார்த்து இருப்பாங்க. ஹalleluya. நக்கி குடிக்கும் போது அவங்க கூட குடிக்கல, நக்கி தான் குடிக்காங்க. குடிக்கும் போது அவனுக்கு பார்வை எப்படி இருக்கும்? மேல நோக்கி பார்த்தவனமா இருக்கும். தரிசனத்தோடு இருக்கிறாங்க வந்து. ஹalleluya. எப்பலாம் யுத்தம் வரலாம், எப்பலாம் எதிரி நம்ம தாக்கலாம், அவங்க நியாயத்தமா இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக சொல்லி ஒரு உணர்வோடு கூட தரிசனத்தோடு கூட அவங்க சார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த நக்கி குடித்தவங்களை அடிச்சு நீ பிரிச்சுடு, அவங்க 300 பேரு அவங்களை கொண்டு வெட்டி தருவேன். ஹalleluya. இதெல்லாம் போய் சொல்லு. 10,000 பேர்ல 300 பேர் ஆண்டவர் தெரிந்து விட்டாரு. ஹalleluya. அது போலதான் சபையிலையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. சபையில வந்து எல்லாரும் பரவத்துக்கு போயிட முடியாது. அது சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பரிசு வைக்கிறாரு. ஹalleluya. ஒரு திருக்குறள் கூட்டம் வருது, அது திருக்குறள் பண்ண முக்கியமத்திலே ஆண்டவர் பரிசு வைக்கிறாரு. அவங்க மத்தியிலையும் யார் உண்மையா இருக்காங்களோ அவருக்கு தான் வெற்றி, அவருக்கு தான் ஜெயம், அவருக்கு தான் ஊழியம், அவருக்கு தான் ஆண்டு பொறுப்பு கொடுக்கிறாரு. ஹalleluya. நீங்க நாம் எப்படி நினைச்சு பாருங்க. தரிசனம் நமக்கு இருக்குதா? இந்த தரிசனத்தை மறந்துடும். நாம் எதுக்கு அழைக்கப்பட்ட தரிசனம் மறந்துடும். நான் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம், மறந்துடும். அநேக வழியில ஆண்டவர் அழைத்த பணம் பந்த பொருளுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அநேக வழியில மறந்துடுறோம், மறந்துட்டு மாம்சப்புறம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு தரிசனம் நமக்கு இல்லை. நாம் இந்த காரியத்தை செய்யலாமா? தரிசனம் இல்லை. நாம் யாருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நாம் ஆண்டவர் விசேஷமா அழைத்திருக்காரு. பரலோக சோதனை அழைக்கப்பட்ட நமக்கு இப்படிப்பட்ட பாவ காரியம் வேணுமா? இப்படிய பாவ வார்த்தை நமக்கு தேவையா? உணர மாட்டேங்கிறோமே, தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. அவங்க எல்லாமே யுத்தத்துக்கு தகுதி இல்லாதவங்க. ஹalleluya. 1 சாமுவேல் 3 வாசிப்போம். 1 சாமுவேல் 3:1. ஏலிக்கு முன்பாக தரிசனம் இருந்ததில்லை. ஹalleluya. தரிசனம் இல்லை. அந்த ஏலியுடைய 4 பேர் தரிசனம் இல்லை. அதனால எல்லாம் தானா சீரழித்து போயிருந்தாங்க. ஹalleluya. அந்த தேவ மகிமை இல்லை. ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இல்லை. ஹalleluya. ஆக தரிசனத்தோடு இருக்கவன் தான் யாரு? சாமுவேல் தரிசனத்தோடு இருந்தாரு. அவருக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தாரு. ஹalleluya. அவர் தரிசனம் வேணும். ஹalleluya. ஆக ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுல பார்த்தீங்கன்னா சரி, தரிசனத்தோடு இருந்தவங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்தவங்க 300 பேர் தான் அவளுக்கு கொண்டு ஆண்டு ஜெயம் கொடுத்தாரு. ஹalleluya. இந்த உண்மைகள் எப்படிப்பட்டவர்கள்? உண்மைகள் கொஞ்சம் பேர் தான். உண்மை 300 வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்ததுல எத்தனை உண்மைகள் எத்தனை பேர்? 300 பேர் தான். அது போல சபை முழுவதும் உலகம் முழுவதும் சபையில் இருந்தாலுமே தேவனுடைய ராஜ்யத்தை சொந்த எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான், ஒரு சிலர் தான். ஹalleluya. ஒரு சிலர் தான் உண்மையுள்ளது. அவர்தான் போலி ஏராளமா இருக்குது, மயக்கமா வாழக்கூடிய ஏராளமா இருக்காங்க. அவளெல்லாம் ஆண்ட குழம்பு தள்ளிட்டு ஒரு சிலர் தான் கத்தினாரு நித்தியத்துக்குள் சேர்ப்பாரு. அவருக்கு தான் ஆண்டு பொறுப்பை கொடுப்பாரு, அவருக்கு தான் ஆண்டு ஜெயத்தை கொடுப்பாரு. ஹalleluya. போலிகள் ஏராளமா இருக்காங்க. மத்தேயு 25:21 வாசிப்போம். மத்தேயு 25:21. அவனை நோக்கி நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
ஹalleluya. ஆமாங்க, பரலோகத்துக்கு போகும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். யாரை ஏற்றுக்கொண்டாரு? நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே. ஹalleluya. நம்ம எல்லாம் ஊழியக்காரர்கள் தான். எல்லா ஆண்டுகளும் வேலை செய்து தான் இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் எல்லாருமே பாய்விக்கிற ஊழியக்காரன் தான். ஹalleluya. ஊழியக்காரர் ஜெபம் பண்றாங்க, அவங்க ஊழியக்காரர்கள் தான். ஜெபத்துக்கு ஊழியக்காரர் கொடுக்குறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆண்டு வேலை செய்யறாங்க, ஊழியக்காரர் செய்யறாங்க. அவங்க எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். ஆண்டு ஊழியக்காரர்கள் அழைச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஊழிய அழைப்பு உண்டு. அங்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ பிரவேசிக்கல. ஹalleluya. அவன் உள்ள பிரவேசித்து யாரு சொன்னா? யாரு? உண்மையோட தான் பிரவேசிப்பாங்க. ஹalleluya. ஒரு சிலர் தான் பிரவேசிப்பாங்க. நீ பலாயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு போனாலுமே ஒரு சிலர் தான் பிரவேசம் சொல்லிக்க முடியும், அவங்க வெற்றி பெற முடியும். ஹalleluya. சரி, உண்மையோட எப்படி இருப்பான்னு சொன்னா ஒரு வசனம் வாசிப்போம். நியாயங்கள் 7 வாசிப்போம். நியாயங்கள் 7:16. 3 படையா வகுத்து ஒவ்வொருவன் கையிலும் எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள்ளே வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்ததை பார்த்து அப்படியே நீங்கள் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சரி, முதலாவது இந்த 300 பேர் கையில என்ன ஆண்டு கொடுக்காரு? என்ன கொடுக்காரு? வெறும் பானை கொடுக்காரு. முதல்ல என்ன கொடுக்காரு? வெறும் பானை எழுதாரு. 300 பேர் கொடுத்து வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு கிதியோனாக்கி அவன் என்ன செய்யறானோ அதை பார்த்து செய்யணும், அப்படியே செய்யணும். ஹalleluya. அவன் என்ன செய்யறான்? கிதியோன் யுத்தத்துக்கு முன்னால போன கிதியோன் என்ன செய்யறாங்க? அந்த பானை என்ன செய்யறாங்க? உடைக்கிறான். ஹalleluya. அதே போல நீங்க எல்லாரும் செய்யணும், உடைக்கணும். ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் பானை என்ன செய்தாரு? உடைச்சாரு. எங்க உடைச்சாருங்களா? பானை என்பது சரீரம். நம்ம என்னது? 1 கொரிந்தியர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவ வல்லமையை என்னால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷம், எந்த பொக்கிஷம்? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் என்ற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இது என்னது? மண்பாண்டம், மண்ணால் செய்யப்பட்ட பாண்டம். ஆண்டவர்களால் உருவாக்குறாங்களா? மண்பாண்டம். ஹalleluya. இந்த மண்பாண்டம் ஆகிய இந்த பானையை உடைக்கணும். யாரெல்லாம் பானையை உடைக்கிறாரோ அவங்க வெற்றி பெறுவாங்க. ஹalleluya. அப்படின்னு அர்த்தம், இந்த சரீரத்தை எவன் உடைக்கிறானோ அவன் எல்லாம் வெற்றி பெறுவான். அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த சரீரம் என்ன செய்யணும்? உடைக்கப்படும். சரீரத்தை சொல்றாரு. உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தாரு. அவரு பதியம் சரி சொந்த பந்தம் நினைச்சாங்க. அவர் பைத்தியக்காரன் சொன்னாங்க. பிசாசை பரிசேயர் வேதவாள் சொன்னாங்க, பிசாசை கொண்டு பிசாசை துரத்துறான்னு சொன்னாங்க. அவர் பைத்தியக்காரன் சொன்னாங்க. அவர் அடிச்சாங்க, துன்புறுத்துறாங்க, காரி துப்புனாங்க, மண்டையை கொட்டுனாங்க. அப்ப அவரு உள்ள எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் நெருக்கம் இருக்கு. அவர் உள்ள உடைந்துதான் இருக்கும். அழுகிறாரு, கதறாரு. பிதாவை கதை கைவிட்டேன்னு சொல்லி என்ன கதறக்கூடிய அளவுக்கு அவர் உடைக்கப்பட்டவராக இருந்தாரு. ஹalleluya. அவரை போல வாழக்கூடிய, அவருக்காக வாழக்கூடிய நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மண்பாண்டமாகி இந்த பொக்கிஷம் பெற்ற மண்பாண்டமாகி இந்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். அவர் என்ன அர்த்தம்? பாடுதல் மூலமாக, உபத்திரத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட்டவன் தான் உருவாக்கப்படுகிறவன். ஹalleluya. யாரும் உடைக்கப்படுறாங்களோ அவர் கொண்டு நினைச்சாரு அவர் உருவாக்குவாரு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நாம் அனுதினமும் சாகிறேன்னு சொல்றாரு. அந்த வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 30 வாசிப்போம். நான் அனுதினமும் சாகிறேன், மேன்மை கொண்டு நான் எபேசிலே கிறிஸ்துவுடன் கூட போராடினேன் என்று மனுஷன் யாரு கிறிஸ்துவ சிங்கத்தோட போராடாரு? மனுஷங்க போராடாரு. ஹalleluya. அப்போஸ்தலர் பவுல் ஊழியத்துக்கு வந்து அதனால ரொம்ப சௌரியம் வாழ்ந்த மனுஷன், நல்ல ஐஸ்வர்யம் வாழ்ந்த மனுஷன், ஆண்டவருக்கு வந்த பிறகு அநேக பாடுகள் அனுபவித்தாரு. ஹalleluya. சொந்த யூதர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. புறஜாதி மக்கள் கல்லெறிந்தாங்க. ராஜாக்கள் எதிர்த்தாங்க, வர கசையை அடித்தாங்க, மாற அடிப்பித்தாங்க, துன்பப்படுத்துறாங்க, அது வசதா உரிந்து சேச்சரவை போட்டாங்க. அந்த அளவுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் என்னது? அடி, உத, விதி, நிந்தை, அவமானம். யாருக்கு? அப்போஸ்தலர் பவுலுக்கு. ஹalleluya. அந்த அளவுல உள்ள உடைக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய வேலை செய்ய முடிஞ்சது.
அல்லேலூயா. ஆண்டவருடைய தரிசனம் என்ன? அப்போஸ்தலர் வாசிப்போம் 9ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். 9, 15, 16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் மேல தேவ சித்தம் உண்டு, தேவ திட்டம் உண்டு. என்ன திட்டம் உண்டு? அவன் யாரு? பிரஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பெரியான பொறுப்பு, பெரியான ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுக்க போறாரு. அப்ப ஆண்டவருடைய திட்டம் அது. அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் சொன்னால் அவர் என்ன செய்யணும்? உடைக்கப்பட வேண்டும். அது உள்ள உடைக்கப்பட வேண்டும். அவன் நான் ஒண்ணுமே இல்லை, நான் சாதா அடிமை ஆண்டவரே என்று தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவனை உடைத்து நொறுக்கினாத்தான் அவன் ஊழியத்தை செய்ய முடியும் என்பதற்கு ஆண்டவருடைய திட்டமா இருந்ததுனால்தான் அவனை இவ்வளவு பாதுகாப்புக்குள்ளாக ஊத்துக்குள்ளாக ஆண்டவர் அனுபவிச்சாரு. அல்லேலூயா. இன்னும் குறிப்பிட சொல்றேன், ஒரு மலை பெரிய பாதை இருக்குது. அந்த பாதையை நீங்கள் நானும் என்ன வந்து பார்க்கிறோம். பார்க்கும்போது இது அது பாறைன்னு தெரியுது. ஆனா அதே ஒரு சிற்பி அந்த பாறையை பார்க்கிறான், அவன் கண்ணுக்கு அது ஒரு ரதம் மாதிரி தெரியுது, இல்ல குதிரை மாதிரி தெரியும் வச்சுங்க. சிற்பிக்கு எழுதியும் இப்ப நம்ம பார்க்க மரமா தெரியுது. ஒரு ஆசாரி பார்த்தா என்ன பார்ப்பான்? இதை சேரா செய்யலாமே, இதை மரமா செய்யலாம்னு பார்ப்பான். நமக்கு எழுது வெறும் மரம் தான். அதே போல சிற்பி பார்க்கும்போது அது குதிரையா தெரியும் வச்சுங்களேன். அப்ப என்ன பண்றாங்க? அந்த உளியை கொண்டு அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குவான். அவனை பாறையை பார்க்கும்போது என்ன செய்யறாங்க? பாறைக்கு வெட்டிக்கிறான் அப்படின்னு நினைப்பு வந்து. ஆனா முழுசா செஞ்சு முடிச்சிருக்கோம் பார்த்தா சரி, அழகான ஒரு குதிரை சிலை நெய்து, ஒரு ரதமோ சிலையோ நினைச்சது ஒரு காட்சி அளிக்குது. பார்க்கணும் எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப இந்த அழகான ரூபத்தை கொண்டு வருவதற்கு அவன் எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது, எவ்வளவு பாறை செதுக்க வேண்டி இருக்குது, வெட்ட வேண்டி இருக்குது, அதை அளவுபடுத்த வேண்டி இருக்குது. அதுபோல தேவன் வாழ்க்கையை செய்யறாரு. என் மேல ஒரு பெரிய சித்தம் வைத்திருக்க ஆண்டவர் திட்டம் வைத்திருக்காரு. இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்னா அந்த பாலம் இருந்தால் வாய்க்கப்படாது. இவரை உடைக்கணும். வாழ்க்கையில பாடலை கஷ்டம் கொடுக்கும் போது அழுது செஞ்சு ஆண்டவரே வழி இல்ல, ஆண்டவரே நீங்க தான் எல்லாம் பார்க்கணும், நீங்க செய்யணும் சொல்லி தன்னை கர்த்தர் சமூகத்துல அர்ப்பணிக்கும் அளவுக்கு அவனுடைய உள்ளத்தை உடைக்கும்படியாக, அவனுடைய நொறுங்கும்படியாக, அவனுடைய நொறுங்கும்படியாக ஆண்டவர் வாழ்க்கையை கிரியை செய்யறாரு. அதான் பானை உடைக்கப்படுவது. நீங்க அநேக வாழ்க்கையில பானை உடைக்க ஒப்பு கொடுக்க கிடையாது. அல்லேலூயா. அந்த பாறை ஒப்பு கொடுத்தாதான் நல்ல ஒரு சித்தத்தை வடிவிக்க முடியும். உதாரணத்துக்கு அந்த பாறை பொக்கு வச்சுங்களேன், அது எடுத்த பாறை ஒரு பொக்கு பாறை வச்சுங்களேன், நல்ல சிலையை செய்ய முடியுமா? அது ஒரு பக்கம் செய்ய முடியும். இல்ல உள்ளுக்குள்ள சேர வச்சுங்க, பாறைக்கு சேர வச்சுங்க, அந்த பாறையை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த பாறை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அந்த சிற்பி நல்ல ரூபத்தை செதுக்க முடியும். அதே போல நாம் கர்த்தரையில ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஒண்ணுமில்ல ஆண்டவரே நீங்க தான் நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கையில அர்ப்பணிக்கும் வரைக்கும் வச்சாதான் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு வாழ்க்கை பாடலையும் கஷ்டம் ஆனா கொடுதான் செய்யறாரு. ஊழியர்கள் எல்லாரும் நீங்க நல்லா பெரிய அளவில் நீங்க பார்க்கலாம், காது பங்களாக பார்க்கலாம் வந்து. ஆனா அதுக்கு முன்பாக அவன் வாழ்க்கை பட்ட பாடல் கஷ்டம் பார்க்கும்போது தெரியும் அவன் இவ்வளவு பாடலுக்கு வந்திருக்காரா என்று. அல்லேலூயா. அவளோட உபதத்தை கடந்து வந்ததாலதான் அவளுக்கு ஊழியத்தை செய்ய முடிந்தது. அல்லேலூயா. ஆக அந்த அளவுக்கு அவனுடைய சரீரமாகிய இருதயமாகிய உள்ள மனுஷனாகிய அவன் உடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. ஆக எவன் ஒருவன் பானை உடைக்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான். எவன் ஒருவன் தன்னுடைய சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி ஆண்டவர் உடைப்புக்கு ஒப்பு கொடுத்து அவன் உடைந்து அவன் உடைக்கப்படுறானோ அவன் தான் கர்த்தருக்கு பயன்படுத்த மாற முடியும். அல்லேலூயா. அப்ப வாசிப்போம் நியாயங்கள் 7:10 வாசிப்போம். 7:19. நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனால் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி போனார்கள். அல்லேலூயா. பானை உடைச்ச உடனே எல்லாரும் சிதறி ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் சிதறி ஓடி போனாங்க சொன்னா, ஒரு பானை உடைக்கும் போது அது என்னன்னா
நிறைய குதிரைகள் அப்படியே புறப்பட்டு வர போல குழம்பு சத்தம் போல நினைச்சது டம 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 சத்தம் கேட்குது. கேட்ட உடனே எனக்கு பானை உடைச்சாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா இப்ப பெரிய சேனையே வருதுடான்னு சொல்லி பயந்துட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம உள்ள உடைக்கும் வரைக்கும் பிசாசுகள் கருத்துல பார்ப்பான். அவன் உள்ள உடைந்து நம்ம ஆத்மால உடைந்து ஆண்ட கையில ஒப்பு கொடுத்தாச்சுன்னா பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனால் பெற்ற சரீரம். அல்லேலூயா. தேவன் ஆவியா வாசம் செய்யும் தேவ ஆலயமா இருக்குது. இந்த சரீரத்தை நம்ம செய்யணும், பாதுகாக்கணும். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நம்ம செய்யணும், பாதுகாக்கணும். உடைக்கப்படும் காரியம் தான் சரி, இந்த கொடுக்கப்பட்ட சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம். பாவத்துக்கு நாம் உட்படுத்தக்கூடாது. வாசிப்பு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். 13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவான். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆண்டவருடைய சரீரம் இது ஆண்டவருக்கு சொந்தமானது. கீழே 19 வாசிப்போம். உங்கள் சரீரமானது யாரை பெற்றோம்? தேவன் கொடுத்த சரீரம் இது. அல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த உருவம் சரீரம் இது உங்கள் தங்கியும் பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீங்களா? அல்லேலூயா. இது யார் கொடுத்த சரீரம்? தேவன் கொடுத்த சரீரம். சரீரம் என்னது? தேவ ஆவியானவர் வாசம் செய்யும் தேவ ஆலயமா இருக்கிறோம். தேவன் எங்கேயோ இல்ல, ஒரு ஆலயத்துல அல்ல. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்கிறாரு. இந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது தேவன் கொடுத்த சரீரம். இஷ்டத்துக்கு செய்வதற்கு இது அனுமதி கிடையாது. அல்லேலூயா. நல்லா எனக்கு காசு பணம் இருக்குது, நல்ல சிகரெட் குடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், அனுமதி கிடையாது. கிடக்குக்கா அனுமதி எனக்கு இல்ல. யார் சரீரம்? இது கர்த்தருடைய சரீரம். நான் யாரு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. என் பேனா வச்சிருக்கேன், இந்த பேனா யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். இதை வச்சு எழுதலாம், யாருக்கும் கொடுக்கலாம், எனக்கு உரிமை இருக்குது. அதே போல கர்த்தர் உங்களை என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. அல்லேலூயா. அர்த்தத்தினால மீட்டு எடுத்திருக்கிறாரு, தன் ஜீவனையாக கொடுத்திருக்காரு. விலைக்கு வாங்கப்பட்ட நாம யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. இந்த பேனா எனக்கு சொந்தம், இதை நீங்க எடுக்க முடியாது, நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதுபோல அவருக்கு சொந்தம், அவர் தான் அதை பயன்படுத்த முடியும், அவர் தான் இதை வாசம் செய்ய முடியும். அந்த சரீரத்தை கெடுக்கவோ நமக்கு இல்ல. என் பேனா நீங்க கெடுக்க முடியுமா? என் பேனா வாங்கி கிளிக் பண்ண முடியுமா? என் பேனா வாங்கி உடச்சு பண்ண முடியுமா? உங்களுக்கு உரிமை இருக்கா? இல்ல. அல்லேலூயா. இது நானும் செய்யணும். ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறதும் கொடுப்பதற்கு அவருடைய கருத்துல இருக்குது. இதுல வியாதி கொண்டு வரதும் சுகமானதுக்கு அவருக்கு தான் இருக்குது, எல்லா உரிமை இருக்குது. நான் செய்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. நான் சொந்தமான, எனக்கு சொந்தம் இல்லை சரீரம். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட ஆண்டவர் சரீரத்தினைக்கு எல்லாரும் நினைச்சாங்க, கெடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆலயத்தை கெடுத்தால் நான் அதை கெடுப்பினாலும் சொல்றாரு. அல்லேலூயா. தேவன் கொடுத்த சரீரம். இது தேவையில்லாம கலர் பூச்செல்லாம் பூசுவதற்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. இது கண்டபடி அலங்காரம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. உலகத்துல அலங்கார பிரியன் யாரு? அலங்கார பிரியன் யாரு? பிசாசு தான். பிசாசு போய் பாருங்க, அது பயங்கரமான அலங்காரம் இருக்கா இல்லையா? அவருக்கு அலங்கார பிரியன். அல்லேலூயா. அது நம்ம சரீரத்தை விக்கிரகம் மாற்றக்கூடாது, விக்கிரமாக மாற்றக்கூடாது. அவன் தான் பாருங்க, மாலை பூ அதெல்லாம் போட்டு, சந்தனம் போட்டு, அதை போட்டு, இதை போட்டு வந்து அதை அலங்கரிச்சு வைக்கிறாங்க. நகையை போட்டு அதை போட்டு அலங்கரிச்சு வைக்கிறாங்க. அது எதுக்கு? அது அலங்கார பிரியன். அதே போல இந்த தேவன் கொடுத்த சரீரத்தை, தேவ ஆலய வாசம் தேவாலயத்தை நாம் அப்படி அலங்கரிப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, அழகு தான் படைச்சிருக்காரு. இதுக்கு மேற்கொண்டு அழகு தேவையே இல்லை. அல்லேலூயா. எந்த குறையும் இல்லாத ஆண்டு படைச்சிருக்காரு. இதுக்கு எந்த ஒரு மேற்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு போடலாம், தப்பே கிடையாது. வேறு ஆராய்க்காம இருக்கலாம், அவருக்கு போடலாம், தப்பே கிடையாது. அதுக்கு ஆண்டு அனுமதிக்கிறாரு. தேவையில்லாத அலங்கார காரியங்களை செய்வதற்கு இது ஆண்டவர் சில அனுமதிக்க கிடையாது. அல்லேலூயா. அதான் பாண்டு சொல்லப்பட்டது, உங்கள் சரீரத்தை என்ன செய்வான்? ஆவி ஆத்மத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா. உயிருள்ள பலியாக தேவனுக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் சர்வாங்க தகன பலி சொல்லப்பட்டது. அவன் என்னது? சர்வாங்க தகன பலி. அவன் என்னது? ஆடு அது என்ன செய்யணும்? தோலை உரிக்கணும். உரிச்சவங்க அதை சந்து சந்தா வெட்டுவாங்க. அதான் சர்வாங்க தகன பலி. வச்சு நினைச்சுவாங்க, தீய வச்சு நினைச்சுவாங்க, வந்து அதை எரிச்சுவாங்க. அல்லேலூயா.
அந்த ஆடை முழுசாக பார்க்கும்போது அடையாளம் தெரியும். அது என்ன ஆடுன்னு தெரியும். தோலை வச்சாச்சுன்னா தெரியுமா? தெரியாது. தோல் வச்சாலும் தெரியாது. அதுபோல நாம் தோல் உரிக்கப்பட வேண்டும். அதான் சர்வாங்க பலி என்று சொல்றது. தோல் உரிக்கப்பட்டாச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. ஜாதி இல்ல எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா தோல் உரிக்கப்பட வேண்டும், சந்து சந்தா வெட்டப்பட வேண்டும். அப்ப என்ன இருக்குது? ஜீவ பலியாக ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, யுத்தம் செய்யும் போது ஆண்டு சொன்னாரு, அவங்களுக்கு கையில சாப்பாடு கண்டு கொண்டு போக வேண்டாம். என்ன கொண்டு போகணும்? தின்பண்ட கொண்டு போக சொன்னாரு. வாசிப்போம், நியாயத்தில் 7 வாசிப்போம், 7, 8. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டாங்க. இப்போ யுத்தத்துக்கு போறவங்க நல்லா வயிறு விட்டு சாப்பிட்டாச்சா சாப்பிடக்கூடாது. புளிய கட்டி போறாங்க, லெமன் சாதம் கட்டி தயிர் சாதம் கட்டி என்ன ஆகும்? உட்காந்து நல்லா வயிறு கட்டிடுவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. இப்ப ஆண்டு சொல்லாரு, கொஞ்சம் மிக்சர் கொண்டு போங்க, கொஞ்சம் முறுக்கு கொண்டு போங்க. அப்போ மிக்சரை வயிறு சாப்பிட முடியுமா? இல்ல முறுக்கு சாப்பிட முடியுமா? தின்பண்டம் முறுக்கு மிச்சம் தின்பண்டாங்க. இப்படி பலகாரம் கொண்டு போங்க, அதை நினைச்சு வயிறு நிறையா சாப்பிட முடியாது. கொஞ்சம் மிச்சம் சாப்பிடக்கூடாது, வயிறு நிறைஞ்சு போகும். ஹல்லேலூயா. அவன் அன்னைக்கு வேண்டிய பலனை ஆண்டு அது கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல தேவனுக்கு சரீரத்தை இன்னைக்கு நம்ம சாப்பாடு கிடைச்சதுக்காக நல்லா வரும் சாப்பிட்டு உண்டு பெருக்கிறதுக்கு அனுபவிக்கல. நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்க. இன்னைக்கு அநேகர் இருக்காங்க, நல்ல சாப்பாடு கிடைச்சுன்னு நல்லா வெட்டிட்டு கொஞ்ச நாள் நல்லா குண்டாகி பவர் வச்சு போய் நடக்க முடியாம பிரசங்கம் பண்ண முடியாம தவிக்கிறத பாக்குறோம். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய சரீரம். இதுல அளவாத்தான் ஆண்டு சேர்க்கிறாரு. தின்பண்டம் சாப்பிடுவோம், ஒரு விட்டு சாப்பிட்டாரு, தின்பண்டம் சாப்பிட்டோம்னா கொஞ்சமா சாப்பிட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சரீரத்தை நாம் தேவனுக்காக என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு ஆண்டு சொன்னாரு, நீ தின்பண்டத்தை கொண்டு போ, நீ புளியரை கட்டிக்கு போவாரு, டைட்ஸ் கட்டி போவாரு, கட்டி போன வயிறு விட்டு சாப்பிடுங்க. அதனால கொஞ்சம் முறுக்கு மிச்சர் எல்லாம் போட்டு போய் என்ன அப்பப்ப ரேச சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தின்பண்டம் கொண்டு வச்சுனாங்க. ஒரு மனுஷன் தன் சரீரத்தை எப்படிலாம் பாதுகாக்கணும்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. வெறிக்க கூடாது. சாப்பிட்டு வெறிக்கணும் அல்ல தேவனுடைய ஊழியக்காரன். சாப்பிட்டு வெறிக்கிறவன் கண்டிப்பா யுத்தம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டு கட்டி கொடுக்க முடியாது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சரி, வாசிக்க நியாயமில்லை 7ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமானவரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். நடுச்சாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும். ஹல்லேலூயா. முதல்ல பானை வச்சிருந்தாங்க, அந்த பானையை உடைச்சாங்க. ரெண்டாவது வச்சிருந்தாங்க தீவட்டி வச்சிருந்தாங்க. இடது இருக்கு தீவட்டி வச்சிருந்தாங்க. தீவட்டி வந்து எரிந்தவனமா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த தீவட்டி இதை காண்பிக்குது, பசுத்தர் அபிஷேகத்தை காண்பிக்குது. ஹல்லேலூயா. பசுத்தர் அபிஷேகம் இல்லாமல் நாம் யுத்தம் செய்ய முடியாது. பசுத்தர் அபிஷேகம் இல்லாமல் நாம் பிசாசை கட்ட முடியாது. பரிசுத்த அபிஷேகம் இல்லாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை செஞ்சது கட்ட முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு 2 அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது. அங்க 10 கன்னிகள் பற்றி போடப்பட்டிருக்குது. அந்த 10 கன்னிகள் வரும்போது தீவட்டியோடு வந்தாங்க. தீவட்டியோடு வந்தாங்க. புத்தியில்லாத கன்னிகள் சொல்லப்பட்டு 5 பேரு, புத்தியில்லாத கன்னிகள் 5 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வரும்போது எல்லாம் தீவட்டியோடு வந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆயுதத்தோடு வந்தாங்க. மனவன் வரப்போகிறாரு, எதிர்கொண்டு போகணும்னு சொல்லி ஆயுதத்தோடு வந்தாங்க, காத்திருந்தாங்க. அவங்க தீவட்டை எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்கள் வர்றதுக்கு மனவன் வர்றதுக்கு காலத்தம் ஆன உடனே அந்த தீவட்டி கொஞ்சமா அணைய ஆரம்பிச்சிச்சு. அப்ப 5 பேர் சார் கூட எண்ணெய் கொண்டு போயிட்டாங்க. அந்த எண்ணெய் அந்த தீவட்டை ஊத்துறவனே தீவட்டி நல்லா மறுபடியும் செய்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த 5 பேர் புத்திலாம் 5 பேரு தீவட்டிக்கு எரிவதற்கு எண்ணெய் கொண்டு போங்க. அவங்க எண்ணெயும் இல்லாம இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சமா அணைச்சிட்டே வருது.
அப்ப உங்களை கடன் கேட்கறாங்க, கொஞ்சம் என்ன கொடுங்கன்னு சொல்லி. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு போதாத அளவுக்கு நாங்க தர மாட்டோம், எங்களுக்கு உங்களை கொடுத்தா எங்களுக்கு பத்தாம போயிடும், அதனால நீ போய் கடையில் வாங்கிக்க சொல்லும் போது இந்த 5 பேர் கடையில் என்ன வாங்க போனாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வந்துட்டாரு. அல்லேலூயா. தீவெட்டி எரிந்தவமா இருந்தவங்க உள்ள போயிட்டாங்க, தீவெட்டி அணைஞ்சு போனவங்க என்ன உள்ள போக முடியல. அப்ப என்ன அர்த்தம்? பசுத்தர் அபிஷேகத்தை பெற்றவங்க என்ன அந்த ஆண்டு வகையில கடந்து போக முடியும். அந்த அபிஷேகம் இல்லாதவங்க பிரவேசிக்க முடியாது. ஆரம்பத்தோடு தான் எரிஞ்சாங்க. ஆனா காலம் தாமதம் ஆக ஆக ஆண்டு வருகை தாமதிக்க உலகத்துல பாடுகள் கஷ்டம் நெருங்க வர அவருடைய தீவெட்டி கொஞ்சமா அணைஞ்சு போச்சு. அதை பற்ற வைப்பதற்கு என்ன அவங்களுக்கு இல்லாம போச்சு, பசுத்த அபிஷேகம் இல்லாம போச்சு. அல்லேலூயா. இந்த 5 பேர் எப்பொழுதுமே தீவெட்டியாக இருந்தாங்க, அதனால உள்ள பிரவேசித்தாங்க. அதுபோல நம்முடைய தீவெட்டியாக பசுத்த அபிஷேகம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 3வது சரி, அங்க 7:19 சொல்லப்படுகிறது. அங்க வலது என்ன சொன்னாங்க, எக்காலத்தை பிடிச்சு ஊதுறாங்க. அப்புறம் என்ன எக்காலம் என்னன்னு சொன்னா, எக்காலம் காண்பிக்கணும் சொன்னா வெற்றியை காண்பிக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. எக்காலம் என்ன எக்காலம் ஊதுவது? ஒரு ராஜா யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சு வராச்சுங்க, அதை அறிவிக்கும்படியாக ராஜா வருவதற்கு முன்பாக எக்காலம் ஊதுவாங்க. என்ன ஊதுவாங்க சொன்னா, இதோ ராஜா வெற்றி பண்ணியிருக்காரு, வெற்றி பண்ணி வர்றாரு, ராஜா ஜெயம் பெற்று வருகிறார் என்று மக்களுக்கு அறிவிக்கும்படியாக அவர் வருவதற்கு முன்பாக ராஜா அவருக்கு முன்பாக எக்காலம் ஊதுவாங்க. அல்லேலூயா. வெற்றி அறிவிப்பதற்காக. அதே போல இன்னைக்கு நாமும் வலதுகையை எக்காலம் பிடித்து ஊத வேண்டும். என்ன ஊதணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராக வந்துவிட்டார், அவர் பிசாசை ஜெயித்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பற்ற விசுவாசத்தில் நானும் ஜெயம் எடுப்பேன் சொல்லி அந்த எக்காலத்தை ஊத வேண்டும், ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுதான் எக்காலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஆக உண்மையான எப்படி இருப்பான்னு சொன்னா, அவர் சரீரத்தை இணைத்து வந்து சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக அவன் பாதுகாத்துக் கொள்வதா இருப்பான். 2வது சொல்லுங்க, தீவெட்டி பசுத்தர் அபிஷேகம் பெற்றவனா இருப்பான். 3வது அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கனா இருப்பான். அல்லேலூயா. இப்படி உள்ளவன் தான் ஜெயம் கிடைக்கும். இப்படி உள்ளவங்க தான் உண்மை உள்ளவர்கள். அவங்களுக்கு தான் தேவன் ராஜ்யத்தை கொடுப்பாரு, அவங்க தான் பரவத்தை பிரவேசிக்க முடியும், அவங்களுக்கு தான் ஆண்ட ஊழியத்தை கொடுப்பாரு, அவங்களுக்கு தான் ஆண்ட பொறுப்பை கொடுப்பாரு, அவங்களுக்கு ஜெயத்தை ஆண்ட கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த கிதியோன் நாட்டில் அந்த யுத்தமானது இந்நாட்களிலே ஆவிக்கு யுத்தத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த நாட்டில் கிதியோன் யுத்தத்துக்கு அநேக திரட்டனா 32,000 வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா சரி 28,000 பேரு அந்த வச்ச பரிசை தோற்று போயிட்டாங்க. அதுல ஆண்டவர் அழைக்கிறாரு, உலகத்தை எல்லாம் நோக்கி அழைக்கிறார், எல்லோரும் வாழ்ந்து அழைக்கிறாரு. அழைப்புக்கு இணங்க ஏராளமான ஜனங்கள் கூடி வராங்க. அவர் மத்தியில பரீட்சை வைக்கும் போது அநேக தோற்று போயிடாங்க. ஒரு சில கூட்டம் தான் தெரிந்து கொண்ட கூட்டமா இருக்குது. அவங்களையும் ஆண்டவர் பரீட்சை வைக்கும் போது அதுலயும் ஒரு சிலர் தான் என்னது அந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவதாக, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிகளாக காணப்படுறாங்க. அல்லேலூயா. அப்படி நாம தோற்றுக்கொள்ளாக இல்லாதபடிக்கு நாம் அழைக்கப்பட்ட எல்லாருமே உண்மையாக இருந்து சொன்னா கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அழைக்கப்பட்டதாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அதன் மத்தியிலே உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், சபைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை தேவ ஆலயமாக பாதுகாப்புகளாக இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய கையில் தீவெட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா பசுத்த அபிஷேகம் எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, எப்பொழுதும் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் சுவிசேஷம் அறிவிக்காம போனா எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல, நாம் சுவிசேஷம் அறிவிக்காம போனா நமக்கு ஐயோ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், அதை முதல் தெரிந்து கொள்ள வேண்டும், அது தரிசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தை சுலப வாழ்க்கையாக தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்துல பெரிய ஆஸ்தவ வாழ்க்கை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் யுத்தத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நம் மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் போராட்டம் உண்டு, பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்துல அதிகாரத்தோட போராட்டம் உண்டு. அதை வெற்றி பெற வேண்டும் சொன்னால், ஜெயம் பெற வேண்டும் சொன்னால் அந்த தேவனுடைய கருத்தை கருவியா பயன்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயம் சொல்லத்தக்கதாக நாம் பூமியில ஜீவிக்க வேண்டும், உண்மையாக ஜீவிக்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயம் மாற முடியும். அல்லேலூயா. அப்பதான் ஜெயம் பெற முடியும். அவருடைய உண்மையில மக்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜெயம் பண்ணுவோம்.